Hi, good evening. Can you hear me? Shall we start now? Screen தெரியுதா? Screen clear-ஆ இருக்கா? என்னோட வாய்ஸ் clear-ஆ கேக்குதா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ எஸ், குட் ஈவினிங் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம கைனமேட்டிக்ஸோட லாஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ மோஷன் இன் அ பிளேன் எடுக்கும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். அண்ட் இதை வந்து நம்ம ஒரு பிரெட் அண்ட் பட்டர் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். பிரெட் அண்ட் பட்டர்னா என்ன? ரொம்ப ஈஸி. டக்குன்னு பார்த்த உடனே இதான் கான்செப்ட், இதுதான் சொல்லி அப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நீங்கள் நிறைய பேர் இதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு டாபிக் மாதிரி பார்ப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், ரைட்? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதிலிருந்து நம்ம வரிசையாக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜென்ரலி ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம பார்வைக்கு அந்த விஷயம், அந்த ஆப்ஜெக்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பார்வைக்கு அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போது நார்மலாக அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற ஸ்பீடுக்கும் உங்கள் பார்வைக்கு அது மூவ் ஆகிற ஸ்பீடு வேரி ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேரி ஆகுது. அதுக்காக தான் இந்த ரிலேட்டிவ் அப்படிங்கிற ஒரு டேர்மை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைங்க, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்து தான் இங்கே எல்லாமே. ஓகேங்களா? ஸோ யார் அப்சர்வர், எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் அது வந்து ஒவ்வொருத்தருக்கு எந்த மாதிரி ஸ்பீடில் தெரியுது அப்படின்றது. இப்போ ஒரு பஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் அந்த பஸ்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கிறீங்க. அந்த பஸ் வந்து 60 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்குது. ஓகேவா? ஸோ சேம் என்ன சொன்னேன், நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கிறீங்க, அந்த பஸ் வந்து 60 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்குது. இங்கே பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஆள் நிற்கிறார். ஓகேவா? அவரோட கண்ணுக்கு நீங்கள் எந்த ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கீங்க? 60 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கிறீங்க. கரெக்டாக? ஆனால் இப்போது பஸ்ஸில் உங்கள் பக்கத்துலேயே இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரிவிங்க? நானும் உட்காந்துருக்கேன், நீயும் உட்காந்துருக்க, நான் ஃபார்வர்டில் போகும்போது நீ என் கூடவே ஃபார்வர்டில் வர. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் ரெஸ்ட்டில் தான் இருக்கார், நீங்களும் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க. கரெக்டாக? அப்போது இங்கே யார் அப்சர்வனுங்கிறத பொறுத்து நம்மளோட ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகுதா? ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்கிறோட பார்வைக்கு உங்களோட வெலாசிட்டி 0 தான். வேறஸ் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு பார்க்குறவரோட பார்வைக்கு உங்களோட வெலாசிட்டி 60 km/h. கிளியர் தானே? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சினாரியோவை தான் என்னன்னு சொல்கிறோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போது இதுலேயே நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்னா, வெலாசிட்டிங்கிறது வந்து அப்சல்யூட்லி ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வாட்ச் பண்ணுறாங்க, எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து வாட்ச் பண்ணுறாங்கிறத பொறுத்து வெலாசிட்டி வந்து ரிலேட்டிவாக மாறிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் 3 சினாரியோஸ் இருக்குது. 3 மெயின் சினாரியோஸ் இருக்குது. ஸோ சினாரியோ 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் ஆன் அப்படின்னா என்னென்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நீங்கள் வந்து மீட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகேயா? உங்கள் ஆப்போசிட்லேயும் ஒரு கார் ட்ரைவ் ஆகி வந்துட்டு இருக்குது. ஓகேயா? ஸோ உங்கள் கார் 50 km/h ஸ்பீடில் போகுது. ஆப்போசிட்லேயும் ஒரு கார் வந்து வருது, அவனும் அதே 50 km/h ஸ்பீடில் தான் வரான். ஆனால் உங்களோட சேம் ஸ்பீட்லேயே அவர் வந்தாலும் உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2 பேரும் க்ராஸ் ஆகிற மாதிரி தான் தெரியும் நமக்கு பார்க்கும்போது. ஓகேவா?
2 கார் நீங்கள் கூட ஓட்டல, 2 கார் இருக்குது, இமேஜின் 2 cars, ஓகேங்களா? ஸோ 2 கார் ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்குது, 50 km/h ஸ்பீட், 50 km/h ஸ்பீட். ஸோ நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா 2 பேரும் பயங்கர ஸ்பீடாக வந்து மோதிக்க போகிறாங்களோ அப்படின்னு தோணும். ஸோ டக்குன்னு அவங்கள க்ராஸ் பண்ணி போகிறாங்கன்னு வைங்க, ஒன்று க்ராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 2 பேர் க்ராஸ் பண்ணிட்டு போன மாதிரி தோணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆப்போசிட்டாக வர சினாரியோஸில் நம்ம ஸ்பீடை ஆட் பண்ணோம். ஏன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா 2 சேர்ந்து வரக்கூடிய ஃபீல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஸ்பீட் நமக்கு டபுள் ஸ்பீடில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வர மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அந்த சினாரியோவில் என்ன பண்ணணும்னா we have to add the speeds, ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன ஆகும்னா இங்கே நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 km/h, 100 km/h. ஸோ இவருக்கு பார்த்தாலும் சரி அவருக்கு பார்த்தாலும் சரி அவங்களுக்கு எப்படி தெரியும்னா இன்னொரு கார் வந்து 100 km/h ஸ்பீடில் நம்மளை நோக்கி வர மாதிரி தெரியும். இவங்க ஒரு 50ல் போயிட்டுருப்பாங்க, அவங்க ஒரு 50ல் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்னா 100 km/h ஸ்பீடில் அது நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீல் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ இது பிஹைண்டில் இருக்கிற மேக்ஸ் என்ன அப்படின்னா 2 பேரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோடைய ஸ்பீடை நம்ம விஏ இதோட ஸ்பீடை விபின்னு எடுத்துக்கிட்டோன்னா VAB ஈக்குவல் டு VA ப்ளஸ் VB, அப்படி இல்லை VBAன்னு போட்டாலும் VA ப்ளஸ் VB தான். பிகாஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன, ரெண்டுமே எப்படி இருக்கிறாங்க, ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் இருக்கிறாங்க, ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இதுதான் உள்ளதே சிம்பிள் அப்ரோச், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒன் செகண்ட், ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்ரோச் என்ன அப்படின்னா ஓவர்டேக் பண்ணி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்டேக்கிங் சினாரியோன்னு என்ன, இங்கே ஒரு ட்ரக் போகுதுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரோட்டில் ஒரு கார் போகுது. இப்படி நான் போட்டால் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ட்ரக் இது கார் இதுன்ட்டு, கரெக்டாக? சரி, ட்ரக்கோட ஸ்பீட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 90 km/h, ஓகேயா? அண்ட் நீங்கள் தான் அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க, என்ன ஸ்பீடில் போகிறீங்கன்னா 100 km/h ஸ்பீடில் போகிறீங்க, சரியா? ஸோ இப்போ நீங்கள் அந்த ட்ரக்கை க்ராஸ் பண்ணி போகிறீங்க, ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, மெதுவாக தான் நான் அதை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியும். ஏன்னா நீங்கள் 100ல் போகிறீங்க, அவனும் 90ல் போயிட்டுருக்கான். ஸோ அப்போது மெதுவாக நான் அப்படியே போய் மெதுவாக அப்படியே க்ராஸ் பண்ணி நான் இந்த பாயிண்டில் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும், ரைட்டா? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி அவனும் 90ல் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தோணாது. ஸோ அந்த ஃபீல் என்ன அப்படின்னா நம்ம ஸ்லோவாக அதை அப்படியே க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னு தான் தோணும், ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் மாதிரி தான் அது தெரியும். ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டும் சேம் டைரக்ஷனில் போகுது. இந்த இடத்துல எப்படி போகுது, சேம் டைரக்ஷன் அண்ட் போத் ஆர் மூவிங், கரெக்டாக? இந்த சினாரியோ எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது, போத் ஆர் மூவிங். இதுக்கு முன்னாடி சினாரியோவில் ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் போத் ஆர் மூவிங். ஆப்போசிட் டைரக்ஷன் போத் ஆர் மூவிங்னா வெலாசிட்டிஸை ஆட் பண்ணணும், சேம் டைரக்ஷன் போத் ஆர் மூவிங்னா வெலாசிட்டிஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வெலாசிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிலேட்டிவ் டு த ட்ரக், இப்போ இது கார்னு எடுத்துக்கிறேன், இதை ட்ரக்குன்னு எடுத்துக்கிறேன், ஓகேயா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் கார் ரிலேட்டிவ் டு த ட்ரக் என்னவாக இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் கார் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரக், வெலாசிட்டி ஆஃப் கார் மைனஸ் velocity of truck. ஸோ அப்போ இது 100 இது 90, அப்போ velocity of car with relative to the ட்ரக்கை வச்சு பார்க்கும்போது velocity of car எவ்வளோ தான், வெறும் 10 km/h தான், ஓகேயா? கிளியரா? ஸ்லோவாக க்ராஸ் ஆகி போகிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ 3, மூணாவது கேஸ் அப்படின்னா என்னென்னா இங்கேயும் மூவ்மெண்ட் தான், பட் என்னென்னா ட்ரெட்மில் சினாரியோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட் மூவிங் ஆன மூவிங் பிளாட்ஃபார்ம், ஓகேயா? இது நம்ம ட்ரெட்மில்னா என்னது, ட்ரெட்மில் ஆல்ரெடி மூவ் ஆகிட்ருக்கோம், அதில் நம்ம வந்து மூவ் ஆகிட்ருப்போம், கரெக்டாக? ஸோ ட்ரெட்மில் சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெயினுக்கு மேலே மங்கி மூவ் ஆகிட்ருக்கு, ட்ரெயின் ஓடுற ட்ரெயினுக்கு மேலே மங்கி ஓடுது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரெயினே வச்சுப்போமே,
ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்குது. ஓகேயா, இது ட்ரெயினான்னு கேட்காதீங்க, சும்மா கன்சிடர் திஸ் அஸ் அ ட்ரெயின். ஓகேயா, ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குது. கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக நானும் ட்ரெயின்னே எழுதிடுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரெயின் வந்து 50 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்குது. ஓகேயா, ஸோ நம்ம ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயினுக்கு மேலே நின்று சண்டை போடுவாங்களா, ஃபைட் பண்ணுவாங்களா? ஸோ அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரெயினுக்கு மேலே 5 km/h, அது கூட வேண்டாம், ஹீரோவை கூட விடுங்க, நம்மளே வச்சுக்கோமே. ஹீரோ இருக்கார், அவர் ஓடுவார், குதிப்பார். நம்ம ட்ரெயினுக்கு உள்ள கம்பார்ட்மெண்ட் டு கம்பார்ட்மெண்ட் மூவ் ஆகுமா? ஸோ நம்ம ட்ரெயினுக்குள்ளே 5 km/h பேண்ட்ரியை தேடி போகிறோம், எங்கடா சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு தேடிட்டு. ஓகேயா, 5 km/h ஸ்பீடில் ட்ரெயினுக்குள்ளே நம்ம நடந்து போகிறோம். ஓகேயா, அப்போது கிரவுண்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதா தெரிவிங்க? கிரவுண்டில் இருக்கிற ஒருத்தர் உங்களை பார்க்கும்போது ட்ரெயின் 50 km/h ஸ்பீடில் போகுது, அதுக்குள்ளே நீங்கள் 5 km/h ஸ்பீடில் போகிறீங்க. கரெக்டாக? ஸோ அப்போது ஃப்ரம் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு 55 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக, இங்கேயும் என்ன சினாரியோ, சேம் டைரக்ஷன். அப்போ சேம் டைரக்ஷன் சினாரியோனா என்ன பண்ணுறோம், வெலாசிட்டிஸை ஆட் பண்ணுறோம். வெலாசிட்டி ஆஃப் இவங்களை ஏன்னு வச்சுக்கலாமா, வெலாசிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஈக்குவல் டு 55 km/h. ஸோ இதுதான் இதுக்கு பிஹைண்டில் இருக்கிற மேக்ஸ். ஸோ அப்போ எத்தனை பார்த்தோம், 3 கேசஸ் பார்த்தோம். மொதல் கேஸ் வந்து 2 பேர் ஆப்போசிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க, 2வது கேஸ் ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க, 3வது கேஸ் ட்ரெட்மில் சினாரியோ, ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்லேயும் இன்னொருத்தர் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேயா, ஸோ இந்த சினாரியோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு எங்கே நம்ம ஆட் பண்ணணும், எங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். மூவிங் ஆப்ஜெக்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். இதுவே வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம். கரெக்டாக? ஆப்போசிட்டில் வராங்கன்னா என்ன பண்ணுறோம், அங்கேயும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஏ இருக்குது, அதை வந்து ஒரு அப்சர்வர் பி பார்க்குறாரு அப்படின்னா ஜென்ரலாகவே நமக்கு வந்து அந்த ஆப்போசிட்லாம் வந்து ரேர் கேஸ். ஜென்ரலி என்னென்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டுருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்குது. ஓகேயா, இவன் தான் ஆப்ஜெக்ட் ஏ, நீங்கள் இங்கே நின்று பார்க்குறீங்க, இவங்க வந்து ஆப்ஜெக்ட் பி. ஓகேயா, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஏ வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் பி தான் வந்து யார், இவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, இவங்க தான் யாருன்னா அப்சர்வர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகேயா, ஸோ இந்த அப்சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ என்ன, அல்லது இந்த அப்சர்வர் ரெஸ்ட்டில் கூட இல்லை, அப்சர்வர் மூவ்மெண்ட்லேயே இருக்கிறாங்கன்னு வைப்போமே. நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஓகேவா, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. ஸோ உங்கள் வெலாசிட்டியை நான் வெலாசிட்டி பின்னு சொல்கிறேன், இந்த வெலாசிட்டியை நான் வெலாசிட்டி ஏன்னு சொல்கிறேன். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி நடந்து போயிட்டு இருக்கிற பி பார்க்குறதுக்கு வெலாசிட்டி ஆஃப் ஏ எப்படி போகிற மாதிரி தெரியும், ஏன்னா பியும் ஆல்ரெடி ஒரு ஸ்பீடில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ நடந்து போயிட்டு இருக்கிற பி பார்க்கும்போது வெலாசிட்டி ஆஃப் ஏ எப்படி தெரியும்னா, இவங்க 2 பேரோட ஸ்பீடோடைய டிஃப்ரென்ஸ் தான் விஏ மைனஸ் விபி. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, subtract the velocity of observer from the velocity of object. இதுதான் ஹிண்டே, மெயின் ஹிண்டே இதுதான். என்ன பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல, always subtract the velocity of observer from the velocity of the object. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ நம்ம அப்சர்வரோட வெலாசிட்டியை மெயின் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி நமக்கு கிடச்சிரும். ஏன்னா அப்சர்வர் தான் பார்க்குறாரு, அப்போ அவர் பார்வைக்கு எப்படி தெரியுதுங்கிறது தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேயா, அண்ட் இங்கே டைரக்ஷன் மேட்டர்ஸ். இப்போ வந்து ரெண்டுமே ரைட் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கணும். இன்கேஸ் அப்சர்வர் வந்து இப்படி நடந்து போகிறாருன்னு வைங்க, அப்போ அவரோட டைரக்ஷன் மாறுதா, அப்போது லெஃப்டில் போகிறாங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேயா, ஸோ ரைட்டில் போகுதா லெஃப்டில், ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அப்சர்வராக இருந்தாலும் சரி, ரைட்டில் போகிறாங்களா லெஃப்டில் போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டைரக்ஷனை வச்சு நம்ம எப்படி பிடிக்கலாம், டைரக்ஷன் மூவிங் ரைட் பாசிட்டிவ், மூவிங் லெஃப்ட் நெகட்டிவ். ஓகேயா, டைரக்ஷனை பொறுத்து எப்படி வருதுன்னு புரிஞ்சிச்சா? ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கா,
ஸோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படிலாம் சொல்கிறோம், ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது. அது வந்து ஸ்பேஸில் எங்கேயோ ஒரு இடத்துல அதை டாக் பண்ணி வைக்கிறாங்க, அதை ஹால்ட் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி நம்ம ஏர்த்லேருந்து பார்த்தோம்னா வித் ரிலேட்டட் டு ஏர்த் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது, 27,000 km/h ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஸ்பேஸில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ரிலேட்டட் டு த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்படி இருக்குது, அதில் மோஷனே இல்லை, அதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பிகாஸ் ஏர்த் இஸ் மூவிங். ஸோ நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஆனால் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து மூவே ஆகலை, இட்ஸ் ஸ்டில். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சுவலி அது இட்ஸ் மூவிங். ஆனால் வந்து நமக்கு ஒரு இடத்துலேருந்து பார்த்தோன்னா அது மூவிங்காக தெரியுது, ஒரு இடத்துலேருந்து பார்த்தா அது ஸ்டில்லாக தெரியுது. அண்ட் நம்ம இதே தான் ஏர்த்தில் இருக்கிறவங்களுக்கு ஏர்த்துலேருந்து பார்த்தாச்சுன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு தோணும். ஆனால் ஸ்பேஸில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேருமே மூவ் ஆகிட்டு இருக்கோம்னு தோணும். கரெக்ட் தானே? ஸோ இது எல்லாமே எதை பொறுத்து தான் இருக்குது, இதுதான் ரிலேட்டிவ். அந்த அப்சர்வரை பொறுத்து வெலாசிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த கான்செப்ட் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்றது. அப்போது இப்போ ஏரோப்ளைன் பைலட் ஓட்டுறாரா, அவர் வந்து எந்த ஸ்பீடை பார்ப்பாரு, ரிலேட்டிவ் விண்ட் வெலாசிட்டியை பார்ப்பாரு. அந்த விண்ட் ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல தான் அவரோட ஸ்பீட் ஆஃப் தி பிளேனை மேனேஜ் பண்ணுவார். கிரவுண்டில் எந்த ஸ்பீடில் போகணுங்கிறத அவர் யோசிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் ஏரில் அந்த பிளேனை கொண்டு போகும்போது அங்கே விண்ட் வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதெல்லாம் தான் அவர் கன்சிடர் பண்ணுவார். அதனால தான் இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். மோஷனை தெரிஞ்சுக்கணும், மோஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கைனமேட்டிக்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிளேஸ் அ வைட்டல் ரோல். ரைட்? அண்ட் இதில் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 2 டைமென்ஷனில் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெக்டார்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளமில் வந்து டைரக்ஷன்ஸ் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுலாம் கொடுப்பாங்க. ஸோ டைரக்ஷன்ஸ் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நார்த், உங்களுக்கு டைரக்ஷன் தெரியும் இல்லையா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அப்படியே கிராஃபுக்கு மாற்றுங்க. கிராஃபுக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், இதுனா ஐ, இதுனா -i, இங்கேனா ஜே, இங்கேனா -j. கரெக்டாக? ஐ கேப், ஜே கேப். ஸோ டைரக்ஷன்ஸ்க்கு நீங்கள் வெக்டார் ஃபார்மேட்டில் மாற்றும் போது அவங்க டுவர்ட்ஸ் நார்த்தா டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ங்கிறத பொறுத்து அப்படியே சிமிலர் வெக்டார் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2Dயில் இது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ்க்கு நம்ம வந்து வெக்டார் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ்லேயே நான் நடத்தியிருந்தேன். அதில் வெக்டார் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நடத்தும் போதே அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ஒரு ஃபார்முலா நடத்திருப்பேன். என்னது, ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட ரிசல்டன் வெக்டார் ஆர் வெக்டார் எப்படி இருக்கும், 2 வெக்டார்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட ரிசல்டன் எப்படி இருக்கும்னு சொன்னேன், a² + b² + 2ab cos theta, 2ab cos theta. a வெக்டார் மைனஸ் b வெக்டார் இருந்ததுன்னா a² + b² - 2ab cos theta. கரெக்டா? a வெக்டார் மைனஸ் b வெக்டாராக இருந்துச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் அதோட ரிசல்டன் வந்து a² + b² - 2ab cos theta. இஃப் a வெக்டாரும் b வெக்டாரும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்கன்னு வைங்க, இன் தட் கேஸ் ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் பண்ணுறீங்க அப்படின்னா which is equal to 2a cos θ/2. இது எல்லாமே நான் வந்து வெக்டார் அடிஷனில் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் a மைனஸ் b வெக்டார்னு போட்டிங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுமே a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ இது ரெண்டுமே a தான் வச்சுக்குவோம். தட் இஸ் 2a sin θ/2. ஸோ இந்த வேல்யூஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே எங்கே அப்ளை ஆகும்னா இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸில் அப்ளை ஆகும். ரைட்? சரி, இப்போது எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கு இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ எம் ரைட்டிங் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். சே ஃபார் எக்ஸாம்பிள், take a body A. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு டவுன்வர்ட்ஸில்
இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். Say for example, this is A and this is B. Right? So in the A வந்து it's moving at 5 meter per second speed and B is moving south at 2 meter per second speed. ஓகேயா, கிளியரா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஃபைண்ட் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ இங்கே யார் அப்சர்வர்? ஏ தான் அப்சர்வர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can directly நம்ம என்ன பண்ணுவோம், வெலாசிட்டி ஆஃப் பி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஏன்னு சொல்லி அப்சர்வரை சப்ராக்ட் பண்ணிடுவோம். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் போகலை. ஒருத்தங்க மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், இன்னொருத்தவங்க மூவிங் டுவர்ட்ஸ் சவுத். அப்போது அப்படி இருக்கும்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன டைரெக்ஷனில் இருக்கும் அண்ட் அதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெட்டர் ஐடியா, பெட்டர் ஷார்ட்கட் என்னென்னா, கன்வெர்ட் ஏ டு ரெஸ்ட் பொசிஷன். அப்போ ஏ ரெஸ்ட் பொசிஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா, ஏ இங்கே எப்படியா இருக்குது, 5 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போதா. அப்போ இது கூட ஐ எம் ஆடிங் -5 மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் 5 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் பிலையும் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஒரு வெலாசிட்டி ஆட் பண்ணுறேன், 5 மீட்டர் பர் செகண்ட் வெஸ்ட். கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், வெஸ்ட்டுக்கும் ஒரு வெலாசிட்டி ஆட் பண்ணுறேன், இங்கேயும் அதே சேம் வெலாசிட்டியை நான் ரெண்டுக்குமே ஆட் பண்ணுறேன். ரெண்டுக்கும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, ஏங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடும், ரெஸ்ட் பொசிஷன் போயிடுமா. 5 and 5 will get cancel. ஸோ ஏ வந்து ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ பி மட்டும் தான் இருக்க போகுது. இந்த பியை இதில் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வெலாசிட்டி கிடைக்குதோ அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி தான் பிஏவோட வெலாசிட்டியாக இருக்கும். அப்போது பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பி இப்படி இருக்குது, இங்கே வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் போகுது சவுத்தில், அண்ட் வெஸ்ட் சைட் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் போகுது. அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி போகும், இந்த மாதிரி போகுமா, பியோட ரிசல்டன்ட் இந்த மாதிரி போகுமா. ஸோ அப்போது விபிஏங்கிறத நம்ம இதை தான் சொல்ல முடியும், கரெக்டாக. ஸோ இதுதான் விபிஏ. விபிஏ வந்து எப்படி போகுது, இதோட ரிசல்டண்ட்டாக போகுது. அப்போ இந்த மாதிரி ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குது ஒரு பிளேன்லன்னா, அதோட ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், ரூட் ஆஃப் a square plus b square plus 2ab cos theta. அப்போ a squareங்கிறது 5 square plus 2 square plus 2ab cos theta வருமா. ஸோ 2ab cos theta நான் ஏபினே போடுறேன் உங்களுக்கு, ஏன்னா அது கேன்சல் ஆகிடும். இங்கே எவ்வளோ, தீட்டாங்கிறது வந்து 90 டிகிரி. இப்போ cos π/2, cos 90 டிகிரி வந்து எவ்வளோ, 0. ஸோ இந்த டோட்டல் டேர்முமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். இப்படி ஒரு சினாரியோ சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேறு எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா, parallel shifting படிச்சிருக்கோமா, parallel shifting படிச்சிருக்கோமா. அப்படி நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன். parallel shifting படிச்சிருக்கோமா. இப்படி இருக்கா. ஸோ இப்போது நான் என்ன பண்ணலாம், இந்த பக்கம் இருக்கிற இந்த 5 மீட்டரை மட்டும் நான் அப்படியே கீழே ஷிஃப்ட் பண்ணுறேன். கீழே ஷிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா. இது என்ன ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது, கரெக்டாக. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள், இந்த ரிசல்டன்ட்ங்கிறது ஹைபாட்டனஸ். அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த ரிசல்டன் ஹைபாத்தனஸ் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் போதுமா. அப்படின்னாலும் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க, நமக்கு என்ன தேவை, இந்த ஏரியா தேவை, இந்த மஞ்சள் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் இந்த இடம் தான் நான் என்னோட ரிசல்டன். அப்போ ரிசல்டன் எனக்கு தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா. ரிசல்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போது வி ரிசல்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வரும். அப்போது தட் இஸ் வி ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ நீங்கள் ட்ரையாங்கிளாக புரிஞ்சுக்கிட்டாலும் இது சேம் தான், ஏன்னா காஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு 0வாக போக போகுது. ஓகேங்களா. பித்தாகரஸ் தியரம்னு நீங்கள் புரிஞ்சு எப்படி உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியுதோ ஈஸியாக, பித்தாகரஸ் தியரம் நிறைய பேருக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் கன்சிடரிங் பித்தாகரஸ் தியரம் ஹியர். ஓகேங்களா. ஸோ அப்போ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வருது, ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் நான் 25, 2 ஸ்கொயர் நான் 4, 25 + 4 √29 மீட்டர் பர் செகண்ட். அலாங் இது என்ன டைரெக்ஷனில் இருக்கும், அலாங் இது வந்து சவுத், இது வந்து வெஸ்ட். ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட், அலாங் சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன்.
ஸோ அந்த பாடியுடைய ரிசல்டன் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் ரிலேட்டிவ் டு வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரிலேட்டிவ் டு ஏ அண்ட் இன் விச் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 29 மீட்டர் பர் செகண்ட் அலாங் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். கரெக்டாக புரிஞ்சுதா? Next example. See, one man. Okay, yeah. Consider him as A. He is moving with velocity of 4 meter per second. Okay, yeah. And another man, let's say B. Okay. Okay, so he is moving with a velocity of 3 meter per second in north direction. இவர் என்ன ஈஸ்ட் டைரக்ஷனில் போகிறாரு, இவர் நார்த் டைரக்ஷனில் போகிறாரு. ஓகேயா? and there is one car. Let's say this is okay. இதை நான் சீன் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் பி. ஓகேயா? இந்த கார் வந்து எப்படி போகுதுன்னா ஸ்லாண்டிங்காக போகுது. ஓகேயா? ஸ்லாண்டிங்காக போகுது. ஸோ இப்போ இந்த காரோட வெலாசிட்டி வந்து நான் ஐ கேன் சே இட்ஸ் இன் வெக்டார் ஃபார்ம் 4i + 3j இப்படி ஒரு வெலாசிட்டியில் அந்த கார் வந்து போகுது. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் சி வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க, ஒரு கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. So now tell me what is the velocity of A with respect to B? What is the velocity of A with respect to B? So எப்படி எழுதுவீங்க velocity of A with respect to B? Which is nothing but VA minus VB. கரெக்டா? velocity of A with respect to B வந்து VA minus VB. இப்போ VAங்கிறது 4 மீட்டர் ஈஸ்டில் போகுது. ஸோ 4i கேப் சொல்லலாமா? மைனஸ் பிக்கு வந்து நான் ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டேன் 4i cap + 3j cap சொல்லலாமா? அப்போ இங்கே போட்டேன் அப்படின்னா நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் -3j cap. இதுதான் என்னது velocity of A with respect to B. சரி, now tell me what is the velocity of B with respect to A? What is the velocity of B with respect to A? அப்போ என்ன ஆயிடும் VB minus VA. அப்போ இங்கே 4i + 3j minus 4i which is plus 3j cap ஆயிடும். கரெக்டா? கரெக்டா? now again tell me what is the velocity of B with respect to C? What is the velocity of B with respect to C? அப்போ என்னது வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கும்போது அதுதான் வந்து ரெண்டாவது வரணும் VB minus VC. ஸோ VB வந்து எனக்கு 4i + 3j மைனஸ் VCங்கிறது 3 நார்த்தை பார்த்து போகுது, அப்போ 3j. கரெக்டா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 4i cap. புரிஞ்சுதா? ஸோ ஒரு 2D பிளேனில் வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ் வேறு வேறு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்று பொறுத்து இன்னொன்னோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் கேட்டாங்கன்னா வெக்டார் ஃபார்மேட்டில் சிம்பிளி அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணால் போதும். ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய கேசஸில் வந்துட்டு மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்ட்னா கேட்டாங்கன்னா நீங்கள் ரூட் எடுத்து பண்ணுவீங்க இல்லையா? மேக்னிடியூட் நம்ம வெக்டாரில் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். கிளியர் தானே? கிளியர் தானே? சரி,
இப்போ பேசிக் ப்ராப்ளம்லேருந்து வரலாம். பேசிக்காக ஃபஸ்ட் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். A bus is okay. Short of delay. So see, velocity of bus is equal to 10 meter per second. Okay, and velocity of car equal to தெரியல. ஓகே, velocity of car தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன சொல்லலாம்? யா, a car wishes to overtake the bus in 100 seconds. 100 seconds இந்த பஸ்ஸை க்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு அந்த கார் ஓட்டுறவர் நினைக்கிறார். ஓகேயா? ஸோ இஃப் the bus is at a distance of 200 meters from car, with what speed should the car chase the bus? So speed of car, velocity of car என்னவா இருக்கும்? சேசிங் ஸ்பீட், எந்த ஸ்பீடில் போனால் இட் கேன் ஓவர்டேக் த பஸ், இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃப்ரம் ஹியர், ஸோ ஒரு பஸ் இங்கே போகுது, இதனுடைய வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஒரு கார் அதுக்கு பின்னாடியே போகுது, ஒரு வெலாசிட்டி நமக்கு தெரியலை, விசின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரிமைனிங் இருக்குன்னா 200 மீட்டர்ஸ் கேப் இருக்குது. டைம் வந்து 100 செகண்ட்ஸில் அது வந்து க்ராஸ் பண்ணணும்னு நினைக்கிது. ஓகேயா? ஸோ இப்போது வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் என்ன? வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் என்ன? வெலாசிட்டி ஆஃப் கார் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பஸ். வெலாசிட்டி ஆஃப் கார் தெரியாது, மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பஸ் 10. கரெக்டா? அண்ட் டைம் ரிக்வயர்ட்னா என்னது? டைம்னா என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ஆஃப் கார். கரெக்டா? டைம்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ஆஃப் கார் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ், இந்த வெலாசிட்டி. ஏன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சு தான் அதால் இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே போய் இந்த டைமுக்குள்ளே அதை ஓவர்டேக் பண்ண முடியும். ஸோ அப்போது நமக்கு என்ன தெரியும்னா, இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டைம் இஸ் 100 which is equal to distance is 200 divided by இது வந்து என்னது? VC minus 10. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will get VC as VC minus 10 is equal to 200 by 2 வரும். ஸோ VC is equal to 2 plus 10 12 meter per second. கரெக்டாக? VC is equal to 12 meter per second. 12 meter per second ஸ்பீடில் அந்த கார் போச்சு அப்படின்னா அதனால் அந்த பஸ்ஸை 100 செகண்ட்ஸில் ஓவர்டேக் பண்ணிட முடியும், கிராசிங் தட் 200 meters. புரியுதா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணேன்ட்டு? சிமிலர் ப்ராப்ளம் அகெயின் இதுக்கு முன்னாடி நீட்லேயும் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் நம்ம கொண்டு வந்திருக்கேன், அதை நம்ம ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ செகண்ட், இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது வந்து என்னது? ரெண்டு பேருமே ஒரே லேனில் போயிட்டுருக்குறாங்க, ஜஸ்ட் ஓவர்டேக் மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியராக போகலாம். A ship is traveling due east at 50 km/h. Another ship
heading 30 degree east of north is always due north from the first ship. The speed of second ship in kilometer per hour is dash. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஷிப் வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, செகண்ட் ஷிப் அனதர் ஷிப் இருக்குது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷிப்னு வச்சுக்கலாம். Consider this as ship A. It is traveling east at a speed of VA equal to 50 km per hour. கரெக்டா? Another ship, இது வந்து ஈஸ்ட்னா இது வந்து நார்த் டைரெக்ஷன். கரெக்டா? ஹெட்டிங் 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். 30 டிகிரி நார்த்தில் இருந்து 30 டிகிரி ஈஸ்டில், நார்த்தில் இருந்து 30 டிகிரி ஈஸ்டில் அந்த ஷிப் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து என்னது, ஷிப் பி. ஓகேயா? இஸ் ஆல்வேஸ் டியூ நார்த் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஷிப். ஃபர்ஸ்ட் ஷிப்புக்கு மேலே தான் அது எப்போயுமே மூவ் ஆகிட்டுருக்கு, நார்த் சைடில் தான் அது எப்போயுமே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் ஷிப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெறும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ஷிப் கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா வெக்டார் ஃபார்மேட். ஸோ எஸ் அகெயின் parallel shifting. ஸோ parallel shifting, இந்த ஷிப்போடைய வெலாசிட்டி நம்ம எப்படி போடுவோம், இந்த ஷிப்போட வெலாசிட்டி எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா, டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன், ரைட்? இந்த டைரக்ஷனில் யார் இருப்பாங்க, velocity of B. கரெக்டாக? velocity of B அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ அப்போது velocity of B இது, velocity of A இது. இந்த velocity of Bக்கு நம்ம ரெண்டு விதமாக ரிசால்வ் பண்ணலாமா, horizontal component, vertical componentன்னு. ஸோ இப்போ velocity of B உடைய I am writing again here, இங்கே அது 30 டிகிரி மேக் பண்ணுது. this is VB. அப்போது இந்த காம்பனண்ட்டும் என்னவா இருக்கும், this must be VB cos theta and this must be VB sin theta. கரெக்ட் தானே? கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படியே இதை parallel shifting பண்ணிவிட்டு தீட்டாவுக்கு இந்த VB கீழே இருக்கிறது இல்லையா, கீழே VA போயிட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல VA போயிட்டுருக்கோம். இந்த VAவை அப்படியே மேலத்துக்கே parallel shifting பண்ணி தீட்டாவுக்கு ரிசால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிசால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதிலிருந்து ஐ கேன் சே VAவும் VB cos தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கணும்ல. இப்போ எனக்கு ஹிண்ட் கிடச்சிச்சா? ஸோ ஜஸ்ட் பை ரிசால்விங் நான் இந்த ப்ராப்ளமை பக்காவாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஐ கேன் ரைட் VA is equal to VB sin theta. Sin theta is nothing but sin 30 degree. ஸோ இங்கே VB அப்படியே தான் இருக்குது, 30 டிகிரிங்கிறது 1/2. ஸோ VA is equal to VB/2. ஸோ அதிலிருந்து VB is equal to 2 into VA. VAவோட ஸ்பீட் வந்து 50 km per hour. VBயோட ஸ்பீட் வந்து இப்போ என்னவா இருக்கும், 100 km per hour இருக்கும். 2 times. கரெக்டாக? 100 km per hour தான் இந்த கொஷினோட ஆன்சர். சிம்பிள் தானே? ஸோ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டபுள் டைரக்ஷனை காஸ் பண்ணி போகுதுன்னா அதை பக்காவாக ரிசால்வ் பண்ணிவிடுங்க. ரிசால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான ஹிண்ட் கிடச்சிடும். கிளியர்? சரி. ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு 2 டாபிக் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் மேஜராக இதெல்லாம் தான். ஸோ இது போக உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா ஸ்பீடை ஆட் பண்ணுங்கள், சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோடைய சாராம்சமே.
அண்ட் இந்த மாதிரி நார்த்து ஈஸ்ட்டு சவுத்துன்னா ரிசால்வ் பண்ணிவிடுங்க. ஐ காம்பனண்ட் ஜே காம்பனண்ட்னு எடுத்துக்கோங்க. வெக்டார் எடிஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ ஹிண்ட்ஸ் தெரிஞ்சாலே நம்மளால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ராப்ளமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சரி, இப்போ இன்னொன்று என்னென்னா ரிவர் மேன் ப்ராப்ளம், அது ரெயின் மேன் ப்ராப்ளம், இந்த மாதிரி 2 விதமான ஒரு கேசஸ் இருக்குது. இந்த 2 விதமான ப்ராப்ளமும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ரிவர் மேன் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு, ரிவர் மேன் ஆர் ரிவர் போட் ப்ராப்ளம், அது என்னென்னு பார்த்துலாமா? ரிவர் மேன், ரிவர் போட், ரிவர் ஸ்விம்மர், எப்படி கேட்டாலும் இதுதான். எல்லாமே ஒன்று தான் இந்த மாதிரி கேட்குற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதில் என்ன கான்செப்ட் இருக்குது? ஸோ இதில் 2 விதமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இப்படி ஒரு ரிவர் போகுது. ஓகேயா? ஸோ ஒன் மேன் he has to cross the river. இங்கே இருக்கிறாரு ஒரு ஆள், he has to cross the river. ஓகேயா? ஸோ ரிவருக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். கரெக்டாக? ரிவருக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் ரிவர். கரெக்டாக? இந்த மேனுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும், வெலாசிட்டி ஆஃப் மேன், வெலாசிட்டி ஆஃப் மேன். இப்போ அவர் வந்து 2 விதமாக க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து ஷார்ட்டர் பாத்தில் க்ராஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறாரு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அவர் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகணும், இப்படி க்ராஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் அவரால் இப்படி க்ராஸ் பண்ண முடியல. என்ன ஆகும்னா, இந்த ரிவரோட வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது அவரை பிடிச்சி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தள்ளுது, இப்படி தள்ளுது. தள்ளும் போது என்ன ஆகும்னா, இப்படி போகணும்னு நினச்ச ஆள் இப்படி போகாமல் இப்படி போய் ரீச் ஆவார், இந்த பாயிண்டில் போய் ரீச் ஆவார். டைரெக்டாக போகாமல் தள்ளுப்பட்டு வேற ஒரு பாயிண்ட்டில் போய் ரீச் ஆவார். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸை ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ட்ரிஃப்ட் இல்லைன்னா ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஃப்ரென்ஸை. ஸோ இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. என்னது, மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணிடலாம், இங்கே பாயிண்ட் இந்த பாயிண்ட் போயிடலாம்னு நினைக்கிறாரு. பட் மினிமம் டைமில் அவரால் போக முடியல. மினிமம் டைமில் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் க்ராஸ் பண்ணுற அந்த வெலாசிட்டி மாறிடுது, டிஸ்டன்ஸ் மாறிடுது. ஓகேயா? மினிமம் டைமில் போகணும்னு நினைக்கும் போது டிஸ்டன்ஸ் மாறிடுது, அவரை தள்ளி கொண்டு போய் விட்டுறது. ரைட்? செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, சரி, அதே ரிவர் தான் இருக்குது, அதே மேன் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ முடிவு பண்ணிட்டாரு, சரி நான் நேராக போக ட்ரை பண்ணேன்னா இந்த ரிவர் என்னை பிடிச்சி தள்ளுது, நான் சைடில் போயிடுறேன். நான் அதுக்கு பதிலாக நான் இப்படி போகிறேன், நானே அந்த ஆங்கிளை கனெக்ட் பண்ணி கரெக்டாக நான் அந்த ஆங்கிளில் போகிறேன். அப்போ நீ என்னை பிடிச்சி தள்ளும் போது நான் கரெக்டாக நேராக வந்து சேர்ந்துருவேன்ல அப்படின்னு ஸ்மார்ட்டாக யோசிக்கிறார். ஸோ அப்போது அப்படி யோசிச்சு அவர் சைடில் ஒரு ஆங்கிள் தீட்டாவில் அவர் வந்து ஸ்விம் பண்ணி போகும்போது, அந்த ரிவர் தள்ளும் போது அவர் எக்ஸாக்ட்லி எங்கே போய் சேர்றாருன்னா, இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போய் சேர்றாரு. ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போயிட்டு ரீச் ஆகிடுறாரு. ஓகேயா? ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரையலில் அவர் தப்பாக பண்ணார். செகண்ட் ட்ரையலில் என்ன பண்ணிட்டாரு, பிளான் பண்ணி ஒரு ஆங்கிளில் போனதுனால ஷார்ட்டஸ்ட் பாத்துக்கே போய் ரீச் ஆகிட்டார். இதுதான் செகண்ட் கேஸ். ஸோ அப்போ கேஸ் 1 என்னென்னா, மினிமம் டைமில் க்ராஸ் பண்ணோன்னு அவர் ஏம் பண்ணார். செகண்ட் கேஸில் என்ன பண்ணார்னா, ஷார்ட்டஸ்ட் பாத்தில் க்ராஸ் பண்ணணுன்னு ஏம் பண்ணார். அவ்வளோதான். இந்த 2 கேஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போ மினிமம் டைம் கேஸ் கேட்டாங்கன்னு வைங்க. மினிமம் டைம் கேஸ் கேட்டாங்கன்னா இந்த சினாரியோவில் என்ன ஆகும்னா, ரிவர் இப்படி இருக்குது, அந்த மேன் வந்து இப்படி போகணும்னு தான் நினைக்கிறாரு. இதுதான் அவரோட
இப்படி போகணும்னு நினைக்கிறாரு. இதுதான் அவருடைய வெலாசிட்டி. அண்ட் இது வந்து ரிவரோட வெலாசிட்டி. கடைசியாக அவர் போன வெலாசிட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரி போயிருப்பார் இல்லையா, ட்ரிஃப்ட் ஆகி. ஸோ இதுதான் அவருடைய நெட் வெலாசிட்டியாக இருந்துச்சு. ஓகேயா. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் டேர்ம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ். ஸோ இந்த வித் ஆஃப் த ரிவரை நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ஜென்ரலி. அண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அந்த டைமை வந்து டீன்னு சொல்லுவோம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டேர்ம்ஸும் வரும். ஓகேயா. ஸோ அப்போ இந்த இடத்துல யார் க்ரியேட் ஆகிருக்காங்கன்னா, ட்ரிஃப்ட் க்ரியேட் ஆகிருக்கு. கரெக்டாக. அப்போ இந்த ட்ரிஃப்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம், ட்ரிஃப்ட்டை கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும். ட்ரிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இன்டூ டைம். ட்ரிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு, அங்கே மேனோட வெலாசிட்டியை கன்சிடர் பண்ணல, ரிவர் பிடிச்சி தள்ளிட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இன்டூ டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிஃப்ட் என்னன்னு கிடச்சிடும். அண்ட் இதில் டைம், மினிமம் டைம் இல்லையா, இங்கே மினிமம் டைமில் தான் அவர் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ மினிமம் டைம்னா என்னென்னா, டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ஆஃப் மேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவர் கிராஸ் பண்ணார், அவர் எந்த வெலாசிட்டியில் போனார் போட்டிங்கன்னா மினிமம் டைம் என்னங்கிறது கிடச்சிடும். ஓகேயா. அப்போ அதுலேருந்து ஐ கேன் சே ட்ரிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு VR into D divided by VM, which is VR by VM into distance D. போடலாம் சொல்லலாமா. ட்ரிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் நெட் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, நெட் வெலாசிட்டி அப்படியே ரிசால்வ் பண்ணுங்களேன். இந்த VM வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, VM. அப்போது அகெயின் பித்தாகரஸ் தியரம் படி V net square is equal to VR square plus VM squareனு வரும். அப்போ V net எனக்கு தேவையில்லை, நீங்கள் மனப்பாடமே பண்ணாதீங்க, ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோங்க எப்படி வந்ததுன்னு. அப்போது V net தான் தேவைன்னா அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். கரெக்டாக. ஜஸ்ட் பித்தாகரஸ் தியரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, as simple as that, ரைட். அவ்வளோதான் V net கண்டுபிடிக்கிறது. ஸோ இவ்வளோ தான் இந்த மினிமம் டைமுங்கிற சினாரியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, அப்போ ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு ஒரு சினாரியோ பார்த்தோமா. ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு இங்கே ட்ரிஃப்ட் வராது இல்லையா, ஆனால் இங்கே யார் வருவாங்க, அவர் ஸ்மார்ட்டாக என்ன யோசிச்சாரு, நான் ஒரு ஆங்கிளில் போகணும்னு யோசிச்சாரு. அப்போ இங்கே ஆங்கிள் பிளேஸ் த மேஜர் ரோல். ஓகேயா. ஸோ அப்போ ஹியர் வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து இப்படி பார்த்து போனார் ஃபஸ்ட்டே. கரெக்டாக. வெலாசிட்டி ஆஃப் மேன் வந்து அவர் இப்படி பார்த்து போனார் அட் அன் ஆங்கிள் தீட்டா. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து இப்படி பார்த்து இருந்துச்சு. கரெக்டாக. அப்போது இதை நான் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இது ஆங்கிள் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணி ஆகணும், எனக்கு ஒரு வழியே கிடையாது. இங்கே ட்ரிஃப்ட் வராது. பட் நான் என்ன பண்ணணும், இவரோட வெலாசிட்டியை நான் வந்து ஹரிசாண்டல் வெர்டிகல் காம்பனண்ட்டுக்கு ரிசால்வ் பண்ணணும். அப்போ இங்கே ஹரிசாண்டல் காம்பனண்ட் யார் வருவாங்க, VM cos theta. சாரி, வெர்டிகல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் காம்பனண்ட் யார் வருவாங்க, VM sin theta. ஸோ VM sin thetaவும் இந்த வெலாசிட்டி ஆஃப் ரிவர் எப்படி இருக்குது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஐ கேன் ரைட் velocity of river is equal to velocity of man into sin theta. எழுதலாமா, ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஐ கேன் ரைட் sin theta is equal to VR by VM. அதுலேருந்து எனக்கு என்ன கேட்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் பண்ணணுன்னா அவர் இனிஷியலி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி என்ன ஆங்கிளில் போனால் அவர் எக்ஸாக்ட்லி ஷார்ட்டஸ்ட் பாத்தில் கிராஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும், theta equal to sin inverse of velocity of river by velocity of man. ஓகே, ரிவர் தானே பெருசு, ரிவர் மேலே இருக்கும் அப்படியா வச்சுக்கோங்க. ஸோ தென் அப்போ இங்கே நெட் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களும் கேன்சல் ஆகிடுவாங்க. கரெக்டாக. இவங்களும் கேன்சல் ஆகிடுவாங்க. நெட் வெலாசிட்டி இது மட்டும்தான். ஸோ நெட் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் VM cos theta. நெட் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் VM cos theta இந்த கேஸில். ஓகேயா. அப்போ இங்கே டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் என்னவாக இருக்கும், இங்கே டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் ஆல்சோ டைம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே T மினிமம்லாம் கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கும்போது டைம் மினிமமாக இருக்க முடியாது, டைம் மினிமமாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்க முடியாது. இதுதான் சினாரியோ. அப்போது இங்கே டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கிறதுனால டைம் மினிமமாக இருக்காது. டைம் இஸ் ஈக்குவல் டு இதுதான் D ஆஸ் யூஷுவல், இதுதான் D வித் ஆஃப் த ரிவர். ஓகேயா. D டிவைடட் பை வெலாசிட்டி மட்டும் இங்கே யார் வருவாங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தில் தானே கிராஸ் பண்ணார். அப்போ இந்த Dயை அவர் இந்த வெலாசிட்டியில் தானே கிராஸ் பண்ணார். ஸோ இந்த வெலாசிட்டியை தான் நீங்கள் எழுதணும், VM cos theta. ஓகே, இதுதான் இங்கே டைம். ஸோ சினாரியோஸ் வெரி ஆகும்போது எப்படி வெரி ஆகுதுன்னு தெரியுதா. V net is equal to VM cos theta and time is equal to D divided by VM cos theta.
அண்ட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் தீட்டா கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் போட்டுருவீங்க. சம்டைம்ஸ் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணோம். எப்படி கேட்பாங்கன்னா எந்த ஆங்கிளில் ஷார்ட்டஸ்ட் பாத்லேருந்து அவரோட ஆங்கிள் என்னன்னு கேட்டாங்கன்னா தான் தீட்டா. ரிவரோட ஃப்ளோவில் இருந்து அவரோட ஆங்கிள் என்ன, ஆங்கிள் பிட்வீன் மேன் அண்ட் ரிவர் ஃப்ளோன்னு கேட்பாங்க. அப்போ ரிவர் ஃப்ளோ எப்படி இருக்குது, ரிவர் ஃப்ளோ வந்து எனக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ரிவர் இந்த டைரெக்ஷனில் தான் எனக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போ ரிவர் ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது, மேன் வந்து இந்த டைரெக்ஷனில் போயிருக்காரு. அப்போ இங்கே ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் திஸ் டோட்டல் ஆங்கிள். அப்போ இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு தீட்டா. புரியுதா? நான் கச்ச கச்சன்னு எழுதுறணும். சி, ரிவர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, மேன் வந்து இங்கேருந்து தீட்டா ஆங்கிளில் ஃப்ளோ மேன் வந்து போயிட்டுருக்காரு. கரெக்டா? ஸோ ரிவர்லேருந்து மேனுக்கான இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது, 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா. தீட்டா கூட 90 டிகிரி ஆட் பண்ணி தான் போடணும். ஓகேயா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். கிளியர்? ஸோ இது வந்து என்னென்னா ரிவர் மேன் சினாரியோ. இந்த 2 தான் ரிவர் மேனில் வரக்கூடிய சினாரியோஸ். நெக்ஸ்ட் வந்து ரெயின்மேன் ப்ராப்ளம். இதுவும் அனதர் இம்பார்ட்டன்ட் பட் வெரி சிம்பிள் சினாரியோ. ஸோ ரெயின்மேன் ப்ராப்ளம்லேயும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் கேஸ். என்ன அப்படின்னா இனிஷியலி யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, நீங்கள் இப்படி நிற்கிறீங்க, உங்கள் கையில் கொடை பிடிச்சிருக்கீங்க. வேறு கல்லில் போடவா? உங்கள் கையில் ஒரு கொடை பிடிச்சிருக்கீங்க. ஓகேயா? ஸோ ரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வெர்டிகலி டவுன்வர்ட் ரெயின் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போது பர்சனும் ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க, ரெயினும் வெர்டிகலி டவுனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் கொடையை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சா போதும். கரெக்டாக? அம்பர்லாவை வெர்டிகலி அப் பிடிச்சா போதும். கரெக்ட்? ஆனால் இப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நின்றுட்டு இருக்காம நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேயா? சி இஸ் வெலாசிட்டி ஆஃப் பின்னு வச்சுக்கலாம், வெலாசிட்டி ஆஃப் த பர்சன். ஓகேயா? பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரெயின் வந்து என்ன ஆகுது, நான் வந்து ரெயின் ஸ்ட்ரெயிட்டாக தான் விழுந்துட்டு இருக்குது. பட் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா ரெயின் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விழுற மாதிரி தோணாது. ஏன் அப்படின்னாக்க சி இது ரெண்டுக்கும் வந்துட்டு நம்ம ரிசால்வ் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ எஸ், இப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வந்து இங்கே இருக்குன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இவங்க 2 பேருக்குமான ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கண்டுபிடிங்க நான் சொல்லிட்டேன்னா, நான் முதல்ல என்ன சொன்னேன், அப்சர்வரை ரெஸ்ட்டில் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அப்சர்வரை ரெஸ்ட்டில் கொண்டு வரணுங்கும்போது என்ன பண்ணுவோம், இவருக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் வெலாசிட்டி அப்ளை பண்ணுவோம், இங்கே ஒரு நெகட்டிவ் வெலாசிட்டி அப்ளை பண்ணும்போது ரெயினுக்கும் இங்கே ஒரு நெகட்டிவ் வெலாசிட்டி அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ கீழே ஒரு வெலாசிட்டியும் மேலே வெலாசிட்டியும் சேரும்போது அப்சர்வர் ரெஸ்ட்டுக்கு ஆயிடுவார். ரிவர் வந்து என்ன ஆகிடும், அவங்களோட ரிசல்டன் வந்து ஒரு ஆங்கிளில் வந்துடுவாங்களா? கரெக்டாக? அதே தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் டு யூ உங்களை பொறுத்த வரைக்கும் ரெயின் எப்படி இருக்கும்னா ஆங்கிளாக பெய்கிற மாதிரி தெரியும். ஏன்னா யூ ஆர் வாக்கிங். அப்போ அந்த இடத்துல இது அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா ரெயின் சீம்ஸ் லைக் கம்மிங் இன் அன் ஆங்கிள். இந்த மாதிரி ரெயின் வர்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேயா? ஸோ இதுதான் என்னது இந்த இடத்துல வெலாசிட்டி ஆஃப் ரெயின். அப்போது இந்த ரெயினை டேக்கிள் பண்ணணுன்னா நீங்கள் கொடையை என்ன பண்ணுவீங்க, கொடையையும் நீங்கள் ஒரு ஆங்கிளில் பிடிப்பீங்க. கரெக்டாக? கொடையையும் நம்ம ஒரு ஆங்கிளில் பிடிப்போம். அப்போ தான் அந்த ரெயினை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். அப்போ இது என்ன ஆங்கிள், எந்த ஆங்கிளில் நான் பிடிச்சேன்னா இந்த ரெயினை டேக்கிள் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சி இது வந்து என்னது வெலாசிட்டி ஆஃப் ரெயின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? ரிசல்டன் வெலாசிட்டி. ஆக்சுவலி எனக்கு ரெயின் வந்து என்ன வெலாசிட்டியில் இருந்துச்சு, இந்த வெலாசிட்டியில் தான் இருந்துச்சு. இதுதான் வெலாசிட்டி ஆஃப் ரெயின், ஸ்மால் ஆர்னு போட்டுக்கிறேன், வெலாசிட்டி ஆஃப் ரெயின். கரெக்டாக? அண்ட்
வெலாசிட்டி ஆஃப் பர்சனுக்கு நான் ஒரு நெகட்டிவ் வெலாசிட்டி கொடுத்துருப்பேன் இல்லையா ரிசால்வ் பண்ணுறதுக்கு. அந்த ரிசால்விங் இது வந்து இங்கே இருக்கும் வெலாசிட்டி ஆஃப் பர்சன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். இந்த ஆங்கிளை பொறுத்து தான் நான் வந்து என்னுடைய கொடையை ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் இப்போ நான் தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். இது விபி, இது விஆர், இது என்னோடய ரிசல்டன்ட் விநெட்னு வச்சுக்கலாம். இதுதான் ஆங்கிள். அப்போது tan theta is equal to, இது அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா tan theta is equal to என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க? விபி. அட்ஜசன்ட்ல யார் இருக்காங்க? விஆர். கரெக்டாக? வெலாசிட்டி ஆஃப் பர்சன் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் ரெயின். அப்போ இதில் இருந்து என்ன ஆங்கிளில் நீங்கள் கொடையை டில்ட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா tan inverse ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் பை வெலாசிட்டி ஆஃப் ரெயின் போட்டுடலாமா? ஃப்ரம் வெர்டிக்கல். வெர்டிக்கல்லேருந்து தான் நம்ம ஆங்கிள் எடுத்திருக்கோம் இல்லையா? வெர்டிக்கல்லேருந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஆங்கிளுக்கு நான் டில்ட் பண்ணியிருக்கேன், என்ன ஆங்கிளுக்கு நான் டில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃப்ரம் வெர்டிக்கல் நான் இந்த ஆங்கிளுக்கு டில்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடச்சிடும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பர்சன் பை வெலாசிட்டி ஆஃப் ரெயின்னு சொல்லலாம், இல்லை விஎம் பை விஆர் வெலாசிட்டி ஆஃப் மேன் பை வெலாசிட்டி ஆஃப் ரெயின்னு சொல்லலாம். ஓகேயா? theta equal to tan inverse of vm by vr. And resultant எனக்கு எப்படி தெரியும்? இந்த resultant net velocity is equal to என்னது? Again Pythagoras theorem. So vr square plus vm square or vp square, man or person or. Okay, அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். And what is the velocity of generally வெக்டார் ஃபார்மில் கேட்டாங்கன்னா இது வந்து என்னதுன்னா நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா? சரி, இப்போ எல்லாத்தையும் மென்ஷன் இது பண்ணுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த விநெட்டுக்கு மேக்னிடியூடாக கேட்டாங்கன்னா நான் இப்படி போட்டு கண்டுபிடிச்சலாம், விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விபி ஸ்கொயர்னு. அதுவே வெக்டார் ஃபார்மேட்டில் விநெட் இருந்துச்சுன்னா விநெட் இஸ் நத்திங் பட் என்னது? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன் விச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பர்சன். ஓகேயா? ஸோ அப்போ விநெட்டுக்கு இது ரெண்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? கொடுக்குற மார்க்கில் ஹைலைட் பண்ணிடுவோம். விநெட்டுக்கு இது ரெண்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிளியர்? சரியா? சரி, இவ்வளோதான் இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி சம்மந்தமான கான்செப்ட்ஸ் ஓவர். அண்ட் யா, இன்னொன்று இப்போது இங்கேயுமே நம்ம வந்து நிஜமாவே இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் நடக்கிறதுனால எனக்கு வந்து ரெயின் வேறு ஒரு ஆங்கிளில் விழுற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறேன். அப்படி இல்லாமல் சம்டைம்ஸ் மழையே ஒரு ஆங்கிளில் பெய்யுமா, அப்போ அந்த கேஸில் நிஜமாவே மழை ஒரு ஆங்கிளில் தான் பெய்யுது. ஓகேயா? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இஸ் சச் தட் இந்த மாதிரி இப்போ இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இஸ் கம்மிங். ஓகேயா? ஸோ இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா வித் த வெர்டிக்கல். ஸோ அப்போ இதை நான் ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாமா? அப்போ இதனுடைய ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்னவாக இருக்கும்? விஆர் சைன் தீட்டா. இதனுடைய வெர்டிக்கல் காம்பனன்ட் என்னவாக இருக்கும்? விஆர் காஸ் தீட்டா. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் மூவிங் வித் அ வெலாசிட்டி விஎம், வெலாசிட்டி ஆஃப் மேன் வச்சுக்கலாம். ஓகேயா? அப்போ இங்கே இந்த விஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? விஆர் சைன் தீட்டாவும் விஎம்மும் தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ஐ கேன் ரைட் விஎம் இஸ் ஈக்குவல் டு விஆர் சைன் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ இங்கே என்ன, ரெயினே ஃபாலிங் அட் சம் ஆங்கிள், ஏதோ ஒரு விண்ட் ஆக்ஷனால் ரெயினே வந்து ஆங்கிளில் தான் பெய்யுது. ஓகேயா? அந்த கேசஸில் என்ன ஆகும்னா நானும் நடந்துட்டுருக்கிறேன், மழையும் பெஞ்சிட்ருக்குது. ஸோ அது ஆங்கிளில் வருதுங்கும் போது விஎம் இஸ் ஈக்குவல் டு விஆர் சைன் தீட்டான்னு ஆகிடும். கரெக்டாக? அண்ட் இங்கே நெட் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? நெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னமா இருக்கும்? விஆர் காஸ் தீட்டா. ஏன்னா விஆர் சைன் தீட்டா இங்கே என்ன ஆகிடும்னா இது கூட ஆங்கிள் கூட சேர்ந்து ரிசால்வ் ஆகிடும். ஓகே? ரெயின் வந்து வெர்டிக்கலி டவுன்வர்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா நானும் மூமெண்ட்டில் இருக்கும்போது மழையும் ஆங்கிளில் இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும்னா ரெயின் நேராக விழுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நானும் மூமெண்ட்டில் இருக்கிறேன், மழையும் ஆங்கிள்லே பெய்யுது. அப்போ அந்த ஆங்கிளை நான் டேக்கிள் பண்ணுறேன் மூவ் ஆகி. ஸோ அப்போ நானும் மூமெண்ட்டில் இருக்கேன், மழையும் ஆங்கிளில் தான் பெய்யுதுன்னா இப்போ எனக்கு மழை என் தலைக்கு நேராக வந்து பெய்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அப்போ ஒன்லி நான் ஐ கேன் ஃபீல் ஒன்லி இது வெர்டிக்கல் காம்பனன்ட். ஸோ இங்கே நெட் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா விஆர் காஸ் தீட்டா. சினாரியோஸ் புரிஞ்சுதா? ரெயினில் 3 சினாரியோ பார்த்தோம். ஃபஸ்ட்டு சினாரியோ நானும் நிற்கிறேன், மழையும் என் தலை மேலே அப்படியே பெய்யுது. செகண்ட் சினாரியோ மழை நேராக தான் பெய்யுது,
நான் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு மழை சைடில் பெய்கிற மாதிரி தோணுது. தேர்ட் சினாரியோ, மழையே சைடில் தான் பெய்யுது, நானும் நடந்துட்டுருக்கேன், இப்போ பார்க்கும்போது மழை எனக்கு தலைக்கு நேராக பெய்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே நான் கொடையை எப்படி தான் வைப்பேன்? இங்கே நான் கொடையை ஸ்ட்ரெயிட்டாக தான் பிடிச்சிருப்பேன். ஓகேயா? ஸோ இதுதான் தேர்ட் சினாரியோ. 3 சினாரியோவும் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த ரெயின்மேன் ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது ப்ராப்ளம். ஓகேயா? சரி. ஸோ ப்ரீவியஸ் கொஷினே பார்த்துடலாம். இதுக்கு நான் தனியாக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்லாம் எதுவுமே இல்லை. டைரெக்டாக இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிவர்மேன் அண்ட் ரெயின்மேன் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடைன்னு ப்ரீவியஸ் கொஷின்ஸை ஒரு ½ அன் ஹவரில் படப்படப்படன்னு சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு இந்த யூனிட்டே தரவாக இருக்கும். ஓகேயா? அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒன்ஸ் இந்த செஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் வீட்டில் போயிட்டு அகெயின் நீங்கள் ஒரு 10 MCQs அல்லது ரீசன்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் முன்னாடி உள்ளதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 2-3 இயர்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் இருக்கோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இருக்கிறது மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி சால்வ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கே பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே போய் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேயா? சரி. ஸோ see, this is the first question. ஸோ ஆல் இண்டியா ப்ரீமெடிக்கல் டெஸ்ட் 1991 கேட்டிருக்காங்க. ஓவர்டேக்கிங் டிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ a bus is moving with a speed of 10 meter per second on a straight road. A scooterist wishes to overtake the bus in 100 seconds. நம்ம ஆல்ரெடி கார் அண்ட் ட்ரக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம் பார்த்தோமா? அதே ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் மைல்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. பஸ் அண்ட் ஸ்கூட்டர்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேயா? ஸோ பஸ் ஆல்ரெடி 100 மீட்டர் per செகண்டில் போயிட்டு இருக்குது. ஸ்கூட்டர்காரர் அவர் அந்த பஸ் அப்படியே ஒரு 100 செகண்ட்குள்ளே கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பஸ்ஸுக்கும் அவருக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ எந்த ஸ்பீடில் ஸ்கூட்டர்ஸ் பஸ்ஸை சேஸ் பண்ணி போகணும்னு கேட்குறாங்க. ஹோம்ஒர்க். ஏன்னா இதே டிட்டோ சம் நான் சால்வ் பண்ணிட்டேன், கார் அண்ட் ட்ரக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்மை பார்த்துட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் டூ இட் பை யோர் செல்ஃப். ஸோ அதனால் டூ இட் அஸ் ஹோம்ஒர்க் அண்ட் இதோடைய ரிசல்ட் என்ன, ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட், ரொம்ப முன்னாடி 1990 கேட்ட சம். A train of 150 meter length is going towards north direction at a speed of 10 meter per second. ஒரு ட்ரெயின் அதோட லெங்த் எவ்வளோ இருக்கான்? 150 மீட்டர் லெங்த்தில் இருக்குது. அது நார்த் டைரெக்ஷனில், சிஎஸ்ஏ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ட்ரெயின், 150 மீட்டர் லெங்த்தில் இருக்குது. இது டுவர்ட்ஸ், இதுதான் நார்த்துன்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகே, நார்த் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது அட் அ ஸ்பீட் ஆஃப், இல்லை நான் இப்படி வேணாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா நான் இப்படியே சொல்கிறேன். அப்புறம் என்ன மேம் நீங்கள் ஈஸ்ட்டுக்கு வரைஞ்சிட்டு அதை நார்த்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்க. சி, இதுதான் இந்த ட்ரெயின். ஓகேயா? நார்த்தை பார்த்து போகிறோம். லெங்த் எவ்வளோ? 150 மீட்டர். ஓகே, ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 10 meter per second. A parrot flies at the speed of 5 meter per second towards south direction parallel to the railway track. Parallel to the railway track ஒரு parrot பறந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி வரும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வரும். வெலாசிட்டி ஆஃப் parrot இது என்னது? டுவர்ட்ஸ் சவுத் வரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் parrot என்ன அப்படின்னா 5 meter per second. ஓகே, the time taken by the parrot to cross the train. ஸோ இந்த parrot அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே பறந்து இப்படியே போயிட்டுருக்கான். ஓகேயா? ஸோ கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டான், இந்த டைம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டைம் எவ்வளோ எடுத்து கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 பேர் மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னா 2 பேரோட வெலாசிட்டியும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னா 2 பேரோட வெலாசிட்டியும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போது வி ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஆர்னு வச்சுக்கோமா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வி ரிலேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு velocity of train plus velocity of parrot. அப்போ ட்ரெயின் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது? 10 meter per second. parrot 5 meter per second which is equal to 15 meter per second. ஓகேயா? ஸோ இப்போது டைம் டேக்கன்கிறது எதை பொறுத்து தான் கேட்பாங்க? என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்து நம்ம டைம் கால்குலேட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை
relative velocity. இப்போ distance இங்கே 150 meter divided by relative velocity வந்து 5 meter per 15 meter per second. அப்போ டைம் வந்து எவ்வளோ 10 seconds. 10 seconds டைமில் அவங்க அந்த பேரட் வந்து அந்த ட்ரெயினை க்ராஸ் பண்ணி போயிருக்கும். ஸோ டைம் இஸ் 10 seconds. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் ஹியர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். NEET 2016 கேட்ட கொஸ்டின். Two cars P and Q start from a point at the same time in a straight line. ஒரு straight line. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் parallel lanes வச்சுக்கோமே. ஸோ இங்கே கார் ஏ இருக்குது, கார் பி இருக்குது, ரெண்டு பேருமே ஸ்ட்ரெயிட் லைனில் சேம் பாயிண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. ஓகேயா? அண்ட் அவங்களோட பொசிஷன்ஸ் பாருங்கள். எக்ஸ்பி பொசிஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா பொசிஷன் ஆஃப் பி. ஓகே, பிக்யூன்னு எடுத்திருக்காங்க. டூ கார்ஸ் கரெக்டா? அப்போ நான் இதை பிக்யூனே மார்க் பண்ணுறேன். இது பி, இது கியூ. ஸோ பொசிஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிடி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர். பொசிஷன் ஆஃப் கியூ xqt is equal to ft minus t square. At what time do the cars have the same velocity? எந்த டைமில் ரெண்டு காருக்கும் velocity சேமாக இருக்கும் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன சொல்லலாம்? velocity சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. vp is equal to vqவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. vp எப்படி கால்குலேட் பண்ணலாம்? vp is equal to உங்களுக்கு பொசிஷன் தெரியும், velocity தெரியாதுன்னா என்ன பண்ணும்? பொசிஷன்லேருந்து velocity கண்டுபிடிக்கிறதுக்கு dx by dt. அப்போ dxp divided by dt போடலாமா? vp is equal to dxp divided by dt போடலாமா? and vq is equal to dxq divided by dt போடலாமா? dxp கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேர்மை நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் a plus 2bt கரெக்டா இஸ் ஈக்குவல் டு dxq ft minus t square. அதை டீயை போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா f minus 2t. இப்போ இதில் t டேர்ம்ஸ்லாம் ஒன் டைம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க, கொஸ்டினை நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ t டேர்ம்ஸ் என்னன்னா 2bt, இந்த மைனஸ் 2t இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2t ஈக்குவல் டு f மைனஸ் a. அப்போ இது வந்து 2 காமனாக எடுத்துக்கிறேன். 2t காமனாக எடுத்துக்கிறேன். 2t into b plus 1 is equal to f minus a. எனக்கு என்ன தேவை? டைம் தான் தேவை. அப்போ டீயை மட்டும் வச்சுக்கிறேன். t is equal to f minus a divided by 2 into b plus 1. f minus a divided by 2 into b plus 1 அது f minus a divided by 2 into 1 plus b னு சொல்லலாமா? So option A. Option A is the answer here. Okay, clear? So next, fourth question. Yeah, sorry for the interruption. Okay, yes, can you பண்ணலாம்? A man is walking on the road with a velocity 3 km per hour. Suddenly, rain starts falling vertically with velocity 4 km per hour. The velocity of the rain relative to the man என்னன்னு கேட்குறாங்க. Rain starts falling vertically. ஸோ அப்போ இங்கே செகண்ட் சினாரியோ, ரெயின்மேன் ப்ராப்ளமோட செகண்ட் சினாரியோ என்னது? ஆள் நடந்துட்டு போகிறாரு, மழை ஸ்ட்ரெயிட்டாக வேர்ட்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் தான் பெய்யுது. ஓகேயா? ஸோ அப்போ மேன் வாக்கிங் வித் வெலாசிட்டி இங்கே இருக்குது. வெலாசிட்டி ஆஃப் மேன் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? 3 km per hour. And rain start falling with velocity. Velocity of rain என்னது? 4 km per hour. கரெக்டா? ஸோ அப்போது இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி ரிசால்வ் பண்ணலாமா? ஸோ vm is equal to 3 I cap and vr is equal to 4 j cap minus 4 j cap. ஏன்னா downwards minus 4 j cap. கரெக்டா? minus 4 j cap. அப்போ இதில் இருந்து என்ன கேட்டிருக்காங்க? velocity of the rain relative to man vrm is equal to vr minus vm. கரெக்டா? vr minus vm. அப்போ minus 4j minus 3i. கரெக்டா? அப்போ இதில் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் விஆர்எம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த வேல்யூஸ் தெரியும்னா நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து போட்டுடலாம். கரெக்டா? -3 ஸ்கொயர் ப்ளஸ் -4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
9 plus 16, 25, root of 25, which is equal to 5 kilometer per hour. 5 kilometer per hour. Option A is the answer here. So ஒன்றுமே நான் பண்ணல. இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், டைரெக்டாக ஐஜேன்னு ரிசால்வ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அது சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம் தான் இது கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் 2005 கேட்ட கொஸ்டின். The width of a river is 1 kilometer. Velocity of the boat is 5 km per hour. Boat covered with the width of the river with the shortest possible path is 15 minutes. The velocity of river stream என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட்டஸ்ட் பாத் சினாரியோவில் க்ராஸ் பண்ணி போயிருக்காங்க. ஓகேயா? ஸோ ரிவர் போட் ப்ராப்ளம் தான். ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும், வெலாசிட்டி ஆஃப் போட் கொடுத்துட்டாங்க 5 km per hour and width of the river D கொடுத்துட்டாங்க 1 km. அதுக்கு அடுத்தது டைம் T கொடுத்துட்டாங்க 15 minutes. Then velocity of the river stream என்னன்னு கேட்குறாங்க. velocity of the river stream என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத்தில் தான் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அவங்க எப்படி போயிருக்கணும், ஆல்ரெடி ஒரு ஆங்கிளில் போயிருக்கணும். அப்போ தான் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் கவர் பண்ண முடியும் இல்லையா? அப்போது வெலாசிட்டி ஆஃப் அந்த போட் தான் கிராஸ் ஆகிருக்கு. வெலாசிட்டி ஆஃப் போட் இந்த பக்கமாக தான் போயிருக்கும். கரெக்டாக? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் நான் பிளாக் பென் யூஸ் பண்ணுறேன். வெலாசிட்டி ஆஃப் போட் வந்து இந்த பக்கமாக போயிருக்கும். வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து இந்த பக்கமாக இருக்குது. கரெக்டாமா? கரெக்டாக? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து இந்த பக்கமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஆஃப் போட்டை நம்ம ரிசால்வ் பண்ணுவோமா? ரிசால்வ் பண்ணோன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இது வந்து VB cos theta. தெளிவாக தெரியுதுல்ல? VB cos theta, இது வந்து VB sin theta. கரெக்டாமா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் ரிவரும் VB sin thetaவும் ஈக்குவல் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? அண்ட் எனக்கு வெலாசிட்டி ஆஃப் இதே இடத்துல தான் எனக்கு யாரும் ஆக்ட் ஆவாங்க, ரிசல்டன்ட் வெலாசிட்டியும் ஆக்ட் ஆகும். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் நெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு VB cos thetaன்னு சொல்லிட்டோம். கரெக்ட் தானே? ஸோ நெட் வெலாசிட்டியும் இந்த இடத்துல தான் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? சரி, இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, த போட் கவர்ட் வித் ஷார்ட்டஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த ரிவர் ஸ்ட்ரீம் VR என்ன, அதுதான் நம்மளோட கொஸ்டின். VR என்னங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேயா? அப்போது வெலாசிட்டி ஆஃப் ரிசல்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா VR இதுவும் வந்து VRாக தானே இருக்கும். இது VRனா இங்கேயும் VR தான். ஸோ நம்மளோட பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, பித்தாகரஸ் தியரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா we can easily say V net எனக்கு தெரியும் அப்படின்னா V net is equal to root of VB square plus VR square. அப்போ அதிலிருந்து மீதி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா நான் அதை வந்து VR ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் யார் தேவை, V net எனக்கு தேவை. அப்போ V net எனக்கு தெரியணும்னா இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் எதை பொறுத்து தான் இருக்கும், V நெட்டை பொறுத்து தான் கொடுத்துருப்பாங்க. ரிசல்டன்ட் வெலாசிட்டியை பொறுத்து தான் கொடுத்துருப்பாங்க, ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ V net is equal to டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லலாமா? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் பை டைம்னாக்கா ஐ கேன் ரைட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 1 கிலோமீட்டர் டிவைட் பை டைம் வந்து 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸுங்கிறத ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்கள். 15/60 ஈக்குவல் டு 1/4. அப்போ 1/4 ஹவர்ஸ். ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். விச் இஸ் இந்த 4 மேலே வந்துடும் 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் என்னது, நெட் வெலாசிட்டி. கரெக்டாக? அப்போ நெட் வெலாசிட்டி தெரியும், வெலாசிட்டி ஆஃப் B தெரியும். நான் வெலாசிட்டி ஆஃப் R இதை வந்து கால்குலேட் பண்ணிடலாமா? பித்தாகரஸ் தியரம். ஸோ அப்போது VR square is equal to V net square minus V net square na 4 square minus VB எவ்வளோ 5. சாரி இங்கே நான் என்ன பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னா பித்தாகரஸ் தியரம் சொன்னேன். பித்தாகரஸ் தியரம்னா ஹைபாட்னஸ் தானே. ஹைபாட்னஸ் இங்கே யார், VB தானே. இந்த நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே ஹைபாட்னஸ் யாருப்பா, ஹைபாட்னஸ்ங்கிறது இந்த VB. அப்போது நான் இதை எப்படி எழுதணும், ஆக்சுவலி VB ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்னது V net இல்லையா, இது வந்து V net
ஸோ VB ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த V net ஸ்கொயர் ப்ளஸ் இந்த VR ஸ்கொயர் அப்படி தானே எழுதணும். அதுதானே பித்தாகரஸ் தியரம். ஸோ நான் இங்கே தப்பாக எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. hypotenuse square VB square equal to V net square plus VR square. இப்போ VB equal to அதிலிருந்து VB equal to root of V net square plus VR square வருமா, V net square plus VR square வருமா. ஸோ அதிலிருந்து I can write இதிலிருந்து I can write VB square எவ்வளோ, VB is கொஷினில் கொடுத்தது 5. ஸோ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் மைனஸ் VR ஸ்கொயர். ஸோ அதிலிருந்து I can write VR ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் VR ஸ்கொயர். VR ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் which is 25 minus 16 which is 9. அதிலிருந்து I can right VR square தான் 9. அப்போ அதிலிருந்து VR is equal to என்னது root of 9 which is 3 km per hour. 3 km per hour தான் answer. 3 km per hour வந்துருக்கா. option A. option A is the answer here. clear-ஆ doubts எதுவும் இல்லைல்ல. option A is the answer here. ஸோ அந்த பித்தாகரஸ் தியரம் நான் சொன்னதுக்கு ரீசனே நிறைய பேர் வந்து மொட்டை மனப்பாடமாக ஃபார்முலாவை பண்ணும்போது சைன் கன்வென்ஷன் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதனால தான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். பித்தாகரஸ் நம்ம போடும்போது நமக்கு இந்த சயின்ஸ்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஓகேயா. எஸ், நெக்ஸ்ட். A boat is sent across a river with a velocity of 8 km per hour. கொஷின் லைட்டாக கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 8. ஓகேயா. If the resultant of boat is 10 km per hour, velocity of river என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிசல்டன்ட் ஆஃப் போட் வந்து 10 km per hour. அப்போது velocity of river என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு ரிவர் இருக்கு, ஒரு ரிவர் போயிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா போட் வந்து இப்படி போகிறாங்க, crossing across the river, sent across the river. ஸோ போட் ஆக்சுவலி இப்படி தான் போகிறாங்க. ஆனால் இந்த வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து என்ன பண்ணுன்னா இந்த போட்டை தள்ளி போட் ஃபைனலி எங்கே போய் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னா இதுதான் அதோடைய நெட் வெலாசிட்டியாக இருக்கும். ஓகேயா, நெட் வெலாசிட்டியாக இருக்கும், ரிசல்டன்ட் வெலாசிட்டியாக இருக்கும். ஓகேயா. ஸோ நெட் வெலாசிட்டிங்கிறது என்னது, ரிசல்டன்ட் வெலாசிட்டி. கரெக்டாக. சரி. ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் போட்டும் தெரியும், வெலாசிட்டி ஆஃப் நெட்டும் இதுவும் தெரியும். இது என்னங்கிறது தான் கொஸ்டின். ஓகேயா. ஸோ அப்போது நம்ம இதை அப்படியே இதை பேரல் ஷிஃப்டிங் பண்ணுங்களேன். இந்த இடத்த அப்படியே பேரல் ஷிஃப்டிங் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துருவாரா விபி. சேர்ந்தாச்சுன்னா இங்கே ஹைபாட்னஸ் என்னது, வி நெட் தான் ஹைபாட்னஸ். இப்போ ஐ கேன் ரைட் வி நெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விபி ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர்னு போடலாமா. எனக்கு விஆர் மட்டும் தான் தெரியாது. ஸோ வி நெட் ஸ்கொயர், வி நெட் என்னது 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு விபி ஸ்கொயர், வெலாசிட்டி ஆஃப் போட் என்னது 8 ஸ்கொயர் ப்ளஸ் விஆர் ஸ்கொயர். கரெக்டாமா, கரெக்டா. ஸோ அதிலிருந்து ஐ நீட் விஆர் ஸ்கொயர். விஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 8 ஸ்கொயர் 64 விச் இஸ் 36. அதுலேருந்து விஆர் இஸ் ஈக்குவல் டு 6 km per hour. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். ஜஸ்ட் அந்த பித்தாகரஸ் தியரம் அண்ட் அது இவ்வளோ தான். ஒரு உண்மையில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். கிளியர். நெக்ஸ்ட். ஸோ அதனால தான் இந்த கான்செப்டே நான் பிரெட் அண்ட் பட்டர் கான்செப்ட்னு சொன்னேன். கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா சட்டுன்னு எடுத்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். அ பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் அன் ஓப்பன் கிரவுண்ட் ஹியர்ஸ். இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். என்னென்னா ஏரோப்ளேன். என்ன மேடம் நீங்கள் ரெயின்னு சொன்னீங்க, போட்டுன்னு சொன்னீங்க, காரு, ட்ரக்கு, ட்ரெயின் எல்லாம் வந்துச்சு, ஏரோப்ளேன் வரவே இல்லையே. இப்போ வந்துருக்கு பாருங்கள், ஜெட் ஏரோப்ளேன். ஸோ அ பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் அன் ஓப்பன் கிரவுண்ட். ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒருத்தர் நிற்கிறார். ஓகேயா.
ஒருத்தர் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நிற்கிறாப்படி. அவருக்கு வந்துட்டு ஒரு ஏரோப்ளைனோட சவுண்டு கேட்குது. ஹியர்ஸ் த சவுண்ட் ஆஃப் அ ஜெட் ஏரோப்ளைன். ஃபஸ்ட்டு சவுண்டு மட்டும் கேட்குது. சவுண்ட் எங்கேருந்து வருது? கம்மிங் ஃப்ரம் நார்த் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி வித் த கிரவுண்ட் லெவல். நார்த் சைடு கிரவுண்டில் இருந்து, இதுதான் கிரவுண்ட் லெவல்னா, கிரவுண்ட் லெவல்லேருந்து 60 டிகிரி ஆங்கிளில் நார்த் சைடில் அவருக்கு சவுண்டு மட்டும் கேட்குது. ஓகேயா? ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா, இந்த ஆங்கிளில் யார் வராங்க? வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. அவரை நோக்கி ஒரு சவுண்டு கேட்குது. velocity of sound of a jet aeroplane. Okay, but he finds the aeroplane right vertically above his head. சவுண்டு தான் அங்கேருந்து வருது. அந்த சவுண்டு கேட்கறதுக்குள்ளேயே ஜெட் இல்லையா, ஃபாஸ்ட்டாக வந்துடும் இல்லையா. ஸோ ஜெட் ஏரோப்ளைன் எங்கே வந்துருச்சான்? அவருக்கு தலைக்கு நேராகவே வந்துருச்சு. ரைட் அபோவ் ஹிஸ் ஹெட் அந்த ஜெட் ஏரோப்ளைன் வந்துருச்சு. ஓகேயா? இஃப் v is the velocity of sound, speed of the plane என்ன? ஸோ பிளேன் என்ன டைரக்ஷனில் வருது? இந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி ஆஃப் பிளேன் இருக்குது. ஸோ இந்த விஎஸ்ங்கிறத அவங்க என்னென்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க? வின்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வி ஆஃப் பிளேன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேயா? ஓகே, 60 டிகிரி ஃப்ரம் கிரவுண்டு தானே சொல்லியிருக்காங்க. அதனால ஐ ஆம் புட்டிங் திஸ் இன் திஸ் டைரக்ஷன். 60 டிகிரி ஃப்ரம் கிரவுண்ட் விஎஸ். விஎஸ் இஸ் ஈக்குவல் டு வின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? விபி வந்து கரெக்டாக அவருக்கு தலைக்கு நேராக நிற்குது. அப்போது இந்த விஎஸ் இப்படி இருக்குன்னா, இதுக்கு நான் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணுறேன்னு வைங்க. 60 டிகிரியில் இருக்குது. அப்போ இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன வரும்? விஎஸ் காஸ் 60 டிகிரின்னு வருமா? இதோட வெர்டிகல் காம்பனன்ட் என்ன வரும்? விஎஸ் சைன் 60 டிகிரின்னு வருமா? இந்த வெர்டிகல் காம்பனன்ட் எங்கே வந்திருக்கும்? ஆக்சுவலாக இந்த ஆள்கிட்ட இருந்தானே வந்திருக்கும். இது மாதிரி தானே இருந்திருக்கும். விஎஸ் காஸ் 60 டிகிரி, விஎஸ் சைன் 60 டிகிரி. அப்போ விஎஸ் சைன் 60 டிகிரி ஓகேயா? சரி, இப்போ ரிசால்வ்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஐ கேன் ரைட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சவுண்ட் ஹரிசாண்டலி. ஹரிசாண்டலி இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சவுண்ட், ஏன்னா சவுண்டோடைய டிஸ்டன்ஸும் அப்படியே ஹரிசாண்டலாக ட்ராவல் ஆகிட்டே வந்திருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ், இந்த சவுண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை சவுண்ட் ஹரிசாண்டலி என்னவா இருக்கும்? ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன? விஎஸ் காஸ் 60 டிகிரி இன்டூ டைம் டி. டிஸ்டன்ஸ்னால் என்னது? வெலாசிட்டி இன்டூ டைம் தானே, இன்டூ டைம் டி. அதுவே டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை பிளேன், அந்த ஏரோப்ளைன் ட்ராவல் ஆகியிருந்திருக்கும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் பை ஜெட் ஹரிசாண்டலி. ஹரிசாண்டலி அந்த ஜெட்டு வந்து என்ன டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்? ஜெட்டோட டிஸ்டன்ஸ் விபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ விபி இன்டூ டி போட்டாலே ஜெட் என்ன டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவலேட் பண்ணலாமா? ஸோ இது ஜெட்டு சி ரிசால்விங் தான், ஒன்றுமே கிடையாது. இது இந்த டைரெக்ஷனில் விபி போகுது, இங்கே இந்த டைரெக்ஷனில் விஎஸ் காஸ் 60 போகுது. அப்போ இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்லி எனது ஈக்குவலண்ட் ஆப்போசிட் தான். இதை நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே ஏன் டிஸ்டன்ஸ் டேரெக்டாகவே நம்ம ரிசால்வ் பண்ணலாம். டைம் டி கேன்சல் தான் ஆக போகுது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் 2 டிஸ்டன்ஸ்னு எடுத்து போட்டிருக்கேன். ஓகேயா? இது இல்லைன்னா கூட நீங்கள் டைரெக்டாகவே கூட பண்ணலாம். இதையும் இது இது லெஃப்ட்டை நோக்கி போகுது, இது ரைட்டை நோக்கி போகுது. ரெண்டுமே ஹரிசாண்டல் தான் ட்ராவல் ஆகுதுங்கும் போது நம்ம டைரெக்டாகவே ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸை ரிசால்வ் பண்ணிடலாம். கேட்டா? ஸோ ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? விபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் காஸ் 16 கிடைக்குமா? காஸ் 60யோட வேல்யூ என்ன? 1/2வா? அப்போ விஎஸ் இன்ட்டு 1/2ன்னு சொல்லலாமா? கொஷின் என்ன சொன்னாங்க? விஎஸ்ஸை வின்னு சொல்லிக்கோங்கன்னு சொன்னாங்களா? அப்போ வி இன்ட்டு 1/2ன்னு போட்டிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு v/2. அப்போ வெலாசிட்டி ஆஃப் பிளேன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஈக்குவல் டு v/2. அவ்வளோதான். ஓகேயா? ஸோ ஆப்ஷன் v/2ங்கிறது ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் ஹியர். கிளியரா? இது கூட நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. காம்பனன்ஸை ரிசால்வ் பண்ணாலே போதும். ஹரிசாண்டல் காம்பனன்ஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்குது. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட். A swimmer wants to cross a river. Again, river swimmer problem. Speed of the swimmer in still water. எப்பயுமே இந்த ப்ராப்ளமில் போட்டு வெலாசிட்டி ஆஃப் போட்டுன்னு சொன்னாலும் சரி, வெலாசிட்டி ஆஃப் மேனுன்னு சொன்னாலும் சரி, வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர்னு சொன்னாலும் சரி,
அவங்க கன்சிடர் பண்ணுறது ஸ்டில் வாட்டரில் இருக்கிற வெலாசிட்டியை தான். தண்ணி அசைவே இல்லாமல் இருக்கும்போது நம்ம நீச்சல் அடித்தா, தண்ணி அசைவே இல்லாமல் இருக்கும்போது அந்த ப்ரோட்டு மட்டும் மூவ் பண்ணலாம், தண்ணி அசைவே இல்லாமல் இருக்கும்போது ஒரு மேன் கிராஸ் பண்ணும்போது அந்த மேனோட வெலாசிட்டி என்ன, இந்த ஸ்டில் வெலாசிட்டியை தான் நம்ம வெலாசிட்டி ஆஃப் மேன், வெலாசிட்டி ஆஃப் போட், வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர்லாம் சொல்கிறோம். தண்ணி அசைவில் நம்ம தள்ளி போவோம், அந்த வெலாசிட்டி கிடையாது. ஓகேயா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர் கொடுத்துட்டாங்க. ஸ்விம்மர் கிராசஸ் ரிவர், சட்டுன்னு ஒரு ரிவர் வரைஞ்சிருங்க. ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆகுது, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he wants to cross the river 500 மீட்டர் வித் 500 மீட்டர் வித் இருக்கிற ஒரு ரிவரை அவர் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸ்பீட் ஆஃப் த ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர் வந்து 10 மீட்டர் per செகண்ட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ரிவர் வந்து 5 மீட்டர் per செகண்ட். 5 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் ரிவர் போயிட்டு இருக்குது. ஸ்பீட் ஆஃப் த ரிவர் வந்து 5 மீட்டர் per செகண்ட். த ஆங்கிள் அட் விச் he should swim to reach the point directly opposite to the starting point. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு டைரக்ட்லி ஆப்போசிட்டில் இருக்கிற பாயிண்டில் தான் அவர் ரீச் ஆகிறாராம். அப்போ இது இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் தான் அவர் போய் சேர்றாரு. இப்படி போய் அவர் சேர்றதுக்கு அவர் என்ன ஆங்கிளில் நீச்சல் அடிச்சிருப்பார், இந்த தீட்டா என்ன, அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் அட் விச் he should swim. ஓகே, ஆனால் ஆப்ஷனை பாருங்களேன், டிகிரிஸ் வித் ரிவர் ஃப்ளோ, டிகிரி வித் ரிவர் ஃப்ளோ, டிகிரி வித் ரிவர் ஃப்ளோ. அப்போ இதுலேருந்து இந்த தீட்டாவை மட்டும் கேட்கல, இந்த டோட்டல் ஆங்கிள் ஆல்ஃபாவை கேட்டிருக்காங்க. வித் ரிவர் ஃப்ளோ அதோட ஆங்கிள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் தீட்டாவை கண்டுபிடிச்சி ப்ளஸ் 90 போட்டு அந்த ஆல்ஃபா வேல்யூ தான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போது வெலாசிட்டி ஆஃப் அந்த மேன், அப்போ அந்த மேன் இங்கே இப்படி தானே போயிட்டுருக்காரு. அப்போ இவரோட வெலாசிட்டி வந்து என்னது, விஎம். விஎம் இஸ் ஈக்குவல் டு என்னது, 10 மீட்டர் per செகண்ட். அப்போ இதை நான் ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாமா? ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா நான் இதை எப்படிலாம் ரிசால்வ் பண்ணலாம், சம் அதர் கலர்ஸ். ஓகே, இந்த மாதிரி ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாமா? திஸ் ஐ கேன் சே Vm cos theta, this I can say Vm sin theta. கரெக்ட் தானே? ஸோ இப்போது யார் யார் ஈக்குவல் ஆயிடுறாங்க, இந்த வெலாசிட்டி ஆஃப் ரிவரும் இந்த Vm sin thetaவும் ஈக்குவலா. ஸோ ஐ கேன் ரைட் velocity of river, velocity of river is equal to Vm sin theta. So velocity of river ங்கிறது 5, Vm செய்திரங்கிறது 10, Vmங்கிறது 10 sin theta. அதுலேருந்து theta is equal to, இது நான் ஆல்ரெடி சொன்னதான், டேரெக்டாக கூட நீங்கள் போகலாம். theta equal to sin inverse of VR by Vm 5/10 which is equal to sin inverse of 1/2. 1/2னா எவ்வளோ, 30 டிகிரி. கரெக்டாக? sin 30 டிகிரி தான் 1/2. ஸோ sin 30 டிகிரி. அப்போது இங்கே நமக்கு என்ன தேவை, ஆல்ஃபா தான் தேவை. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு தீட்டா ப்ளஸ் 90 டிகிரி which is 30 plus 90 which is 120 degree the answer. 120 degree with river flow, option A is the answer here. Clear? Next question. NEET 2022 la கேட்டிருக்காங்க, two objects A and B moving with velocities VA VB respectively. The velocity of B with respect to A என்னவா இருக்கும்? direct homework என்னது, direct formula தான், homework இதெல்லாம். ஓகேயா? லாஸ்ட் கொஸ்டின். எஸ், நான் இன்றைக்கி 10 கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்தேன், 10மே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேயா? அண்ட் கான்செப்டும் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப சின்ன ஒரு இதுக்கு நம்ம 10 மணி நேரம் எடுக்கணும்னு இல்லை, இது ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட் தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். டக்குன்னு போயிட்டு இந்த செஷன் முடிஞ்சதுமே நீங்கள் போய் ஒரு 10 கொஷினாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். MCQஸை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே? அண்ட் இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் ஹோம்ஒர்க்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த பாட்டுக்கு தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். ஓகேயா? கண்டிப்பாக உங்கள் டிஃபிகல்ட்டி அட்ரஸ் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் எங்களோட நீட் பப்ளிக் குரூப் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் குரூப், அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் டவுட் கேட்டிங்கனாலும் நாங்கள் உடனே அதில் ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகேயா? ஸோ எஸ், இதே மாதிரி கண்டினியூஸாக குவிக் ரிவிஷன் செஷன்ஸ் இதுக்கப்புறம் பிளான் பண்ணியிருக்கோம், ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும். ஏன்னா we are nearing the exams. ஸோ அதனால் ப்ளீஸ் join SR Luminous Academy's WhatsApp group and please subscribe to SR Luminous Academy. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் போட்டுகிட்டே இருக்க போகிறோம், கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கப்புறம் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. எஸ், ஸோ a boat moves with the speed of 8 km/h in still water.
ஓகே, இது வந்து velocity of boat. And if the river flows at, இது வந்து velocity of river. What is the heading angle of the boat relative to the river flow? Relative to the river flow. அப்போனா என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. To cross the river in the minimum possible time. மினிமம் பாசிபிள் டைமில் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஹெட்டிங் ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹவு டு சால்வ் திஸ்? பாசிபிள் டைம்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே ஆங்கிள் சொல்லிட்டு இருந்தோம். பட் இங்கே பாசிபிள் ஆங்கிள்னு கேட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மினிமம் பாசிபிள் டைம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. மினிமம் பாசிபிள் டைமாக இருந்தாலும் அதில் ஒரு ஆங்கிள் வரும் இல்லையா? நம்ம என்ன ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? மினிமம் பாசிபிள் டைமில் நான் ட்ரிஃப்ட் ஆகி போகும். ட்ரிஃப்ட் ஆகி போகும்போது அங்கேயும் ஒரு ஆங்கிளுக்கு ட்ரிஃப்ட் ஆகி போயிருக்கும் இல்லையா? Am I right? ஸோ டைம் டு கிராஸ் வந்து நீங்கள் டைரெக்டாகவே எழுதலாம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே நடத்தின ஸ்லைட் போகும். ஸ்லைட் இந்த இருக்குது. ஷார்ட்டஸ்ட்டு பாத்துக்கு போகிறாங்க. ஷார்ட்டஸ்ட் பாத் போகும்போது எனக்கு டைம் டு கிராஸ் வந்து என்ன வந்திருக்குது? டைம் இஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை விஎம் காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. அதுவே மினிமம் டைம்னு போகும்போது டைம் டு கிராஸ் என்ன வந்திருக்கு? டைம் டு கிராஸ் இஸ் ஈக்குவல் டு டி டிவைட் பை விஎம்னு வந்திருக்குது. ஓகேயா? இப்போது ஆங்கிளை கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆங்கிளை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு டைம் டு கிராஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஆங்கிள் வித் த பேங்க், அந்த ரிவர் பேங்கை தொட்டு இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருக்கும் பட்சத்தில் டைம் டு கிராஸ்ங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா, விபி சைன் தீட்டா. இது நான் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெயிட் போட்டுருவோமே, ரிவர் மேன்னு வந்தாலே படம் தான். பேஜ் வந்துருச்சா? ஓகே, படம் வச்சுருவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வெலாசிட்டி ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் 8 km/h கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, மினிமம் கிராசிங் டைமாக இருக்கும்போது நமக்கு அந்த ஹிட்டிங் ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு வித் டிவைடட் பை காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர் டு தி ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? டைம் இஸ் நத்திங் பட் வித் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் மேன்னு சொன்னோம். அதுதான் காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி வித் பெர்பெண்டிகுலர் டு தி ரிவராக இருந்துச்சு. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே இதுதான் ரிவர். போட் வந்து கிராஸ் பண்ணுது ரிவரை. மினிமம் பாசிபிள் டைமில் கிராஸ் பண்ணணும்னு நினைக்குது. மினிமம் பாசிபிள் டைமில் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆப்வியஸாக போட் எங்கே தான் போயிருக்கும்? ட்ரிஃப்ட் ஆகி தான் போயிருக்கும். கரெக்டாக? மினிமம் பாசிபிள் டைமில் போகணும்னு நினைக்கும் போது போட் வந்து ட்ரிஃப்ட் ஆகி இதுதான் வெலாசிட்டி ஆஃப் போட்டாக இருந்திருக்கும். அண்ட் இது வந்து என்னது? வெலாசிட்டி ஆஃப் ரிவர். டிஸ்டன்ஸ் இதுவாக இருக்கும் பட்சத்தில் ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது இந்த நெட் வெலாசிட்டி. கரெக்டாக? இந்த நெட் வெலாசிட்டி இது என்னவோ இதுதான். அப்போது டைம் இஸ் ஈக்குவல் டு மினிமம் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த நெட் வெலாசிட்டியா? இந்த நெட் வெலாசிட்டிக்கு இந்த விபியை நம்ம காம்பனன்ஸை ரிசால்வ் பண்ணலாமா? அப்போது போட் காம்பனன்ஸை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் டு தி ரிவர் இது யாராக இருப்பாங்க? விபி சைன் தீட்டா.
அண்ட் இது வந்து என்னவா இருக்கும், விபி காஸ் தீட்டா. கரெக்டா தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் பிட்வீன் த போட் அண்ட் த ரிவர் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ இங்கே இதுதான் தீட்டா. ஓகே, ஸோ தீட்டாங்கிறது நான் ஆங்கிள் பிட்வீன், நான் அப்படி எடுத்திருக்கேன், அப்படி எடுத்தால் நமக்கு ஈஸி சால்வ் பண்ணுறது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த போட் அண்ட் த ரிவர் ஃப்ளோ டைரக்ஷன், இது தீட்டா வந்துச்சுன்னா இது விபி காஸ் தீட்டாவாயிடும், இங்கே விபி சைன் தீட்டாவாயிடும். அப்போது விபி சைன் தீட்டாவும் விபி நெட்டும் சேமாக இருக்கா? அப்போது அதனால் ஐ கேன் ரைட் ஹியர் விச் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை விபி சைன் தீட்டா நான் சொல்லலாமா? இப்போ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங். ஸோ டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வித் ஓகே வித் இஸ் கான்ஸ்டன்ட், வித் இங்கே நமக்கு சொல்லலை. ஓகேயா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வித் வந்து நான் டி அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் மினிமம் டைமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்னது, இங்கே ஐ கேன் சே டைம் கம்மியாக இருக்கணும்னா விபி சைன் தீட்டா மேக்ஸிமமாக இருக்கணும். கரெக்டாக, ஏன்னா தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மினிமம் டைமாக இருக்கணும்னா எனக்கு விபி சைன் தீட்டா அந்த தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ தீட்டா எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், 90 டிகிரியில் தீட்டா மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்டாக, அப்போது விபி சைன் 90 போட்டேன்னா தான் எனக்கு டைம் வந்து மினிமமாக இருக்கும். டைரெக்டாகவே இப்படி கிராஸ் பண்ண வேண்டியவன் இப்படியே கிராஸ் பண்ணிட்டே நான் சொன்னேன்னா எனக்கு டைம் ரொம்ப மினிமம் டைமாக இருக்கும். அப்போ 90 டிகிரியில் கிராஸ் பண்ணால் தான் டைம் மினிமமாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். 90 டிகிரி இஸ் தி ஆன்சர் ஹியர். ரொம்ப சிம்பிளாக. ஸோ அப்போது மினிமம் டைமில் நமக்கு வந்து போட் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போட் வந்து மினிமம் டைம்லையும் கரெக்டாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்கணும்னா போட் பெர்பெண்டிகுலராக போனால் மட்டும்தான் முடியும். அப்போ தீட்டா அதுதான், திஸ் இஸ் ரிவர் ஃப்ளோ வந்து இருக்கும்போது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள்ங்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டைம் வந்துச்சுனாலே வென் டைம் இஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஷுட் பி லார்ஜ், வென் டைம் இஸ் லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்னு சொன்னோம். பட் இது வந்து என்னது, ஒரு இமேஜினரி சினாரியோ. கண்டிப்பாக இப்படி தான் போயாகணும்னா இப்போ ரிவர் ஃப்ளோ பெருசாக இருக்காது, டைரெக்டாக கிராஸ் ஆகி போயிருந்துருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் மினிமம் டைமில் அது போய் ரீச் ஆகிருக்க முடியும். ஷார்ட்டஸ்ட் பார்த்துக்கே போயிருந்துருக்குது. ஓகேயா, ஸோ that's it. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ட்ரிஃப்ட்டை கேன்சல் பண்ணியிருக்கோம். we are not cancelling anything here, we are just cancelling drift for minimum time. ஓகேயா, அப்போ தான் நம்ம டைரெக்டாக போய் ரீச் ஆக முடியுன்றனால இந்த ட்ரிஃப்ட் போர்ஷனை கேன்சல் பண்ணி இவங்களை வந்து இந்த இடத்துலையே கரெக்டாக மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மினிமம் டைம்லேயே அவங்களால க்ராஸ் பண்ணிட முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஓகேயா, ஸோ எஸ் இன்றைக்கி நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்த்தா எல்லாமே ரிவர் மேன் ப்ராப்ளம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொரு ப்ராப்ளமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஓரளவுக்கு இப்போது கிளியராக இருக்கும், என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உடனே போயிட்டு ஒரு 10 கொஷின்ஸ் அது எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஹை வெயிட்டேஜ் டாபிக் சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். எந்த யூனிட் ஆரம்பிக்கலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன யூனிட் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த யூனிட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எஸ், தேங்க்யூ. குவிக் ரிவிஷன் அண்ட் நிறைய கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த செஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, யா, see you next class. Bye. Thank you.